தூய்மை பெண் திட்டம் தொடரும், தமிழ் முதல் திட்டம் தொடரும், நான் முதல் திட்டம் பேர் மட்டும் மாத்திக்கிறேன், தொடரும் நான் சொல்லங்க, தொடரும் ரூலிங் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹாப்பியா தான் இருக்கணும். அது ஹாப்பியா சொன்னவர் வந்து நீங்க வந்து ஓனர்ஷிப் மக்களோட பணிகள் அது உலகத்துக்கு தெரியறதுக்காக போட்டது வந்து எல்லாம் சீரியஸ் இல்லைன்னு நீங்க வந்து கற்பனை பண்ணா அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு பிரேக்கப் நடந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு சின்ன டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து இப்போ இந்த ப்ராசஸ், அதாவது நீங்க எம்எல்ஏ பதவியில புதுசா ஒருத்தர் வரும்பொழுது ஒரு சின்ன ஹேண்ட் ஓவர் கொடுத்தீங்கல்ல. ஆமா, இது நான் மத்த யார்கிட்டையும் பார்க்கல. இதுக்கான காரணம் என்ன? நம்ம காலகாலமா முத்தமிழ் கலைஞர் உருவாக்குன குடிசை மாற்று வாரியம் மக்களை வந்து எந்த நிலையிலும் we should move, அதே கொள்கை தான் எனக்கும் சொல்லிட்டு சார் இந்த மே 4 இல்ல நீங்க எனக்கு சொல்றீங்களே, நான் உங்களை கவுண்டர் பண்றேன். நீங்க இந்த அலைன்மெண்ட்டுக்கு எப்படி வந்தீங்க? இல்ல மொட்டை மாடியில அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டு ஜமக்கலம் பிரிச்சு நொறுக்கு திணிக்க வச்சு நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது பீப்பிள் ரெப்ரசன்ட் நாங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும் இல்ல, நீங்க லேட்டா எடுத்துட்டீங்கன்றதுதான் பிரச்சனையா இருக்கு. மீடியாவே பேச தேவையில்ல, நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை ரன் பண்ணுவோம். மீடியால பேசுற நேரத்தை மக்களுக்காக நாங்க செலவிட்டுறோம் முட்டின்னு சொல்றதுதான் சைனீஸ். ஓ அது ரெடி ஆயிட்டு அண்ணாமலையை கிரியேட் பண்றாங்க. அவர் ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து இன்னொரு பார்ட்டி ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பிஜேபி அதெல்லாம் பண்ண ட்ராக் பிரேக்கப். நீங்க வந்து அவங்க வெத்தலை போடாதீங்கன்னு சொல்றீங்க, இவனுக்கு வேலையே இல்லை இப்படிதான் சொல்லுவான். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 2-3 இறப்பு நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் போகும்போது சில பாட்டிலாம் கவலைப்படாதுங்கன்னு, அதான் ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் கீழே வட்டப்பா அந்த பாட்டி அவன் பொண்ணுதான் டிவிக்காக வேலை செய்ய. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மொட்டை மாடி பாலிடிக்ஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் இருக்காரு. ஆயிரம்விளக்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு வந்து தோல்விய மீம்களால ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒருவராக நம்ம எல்லாரும் பார்க்கிற ஒரு நபர், மருத்துவர் எழிலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த மீம்ல தோல்வியை நார்மலைஸ் பண்றதா? யூஸ்வலா என்னடா, சட்டமன்ற நடவடிக்கைகள் நடக்கும்போது ஒரு பிரின்சிபல்டா சட்டமன்ற நடவடிக்கைகளும் தொகுதியை மேம்பாடு பண்ண விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எழிலன் எப்போதும் நார்மலா வந்துட்டு இருந்தாரு. இப்பதான் நார்மலா வர்றாரு, வேற எதுவும் இல்ல. ஒரு 5 இயர்ஸ் வந்து அந்த ரோல் வந்து அசம்பிளி ரோல், மக்களோட பணிகள் அது உலகத்துக்கு தெரியறதுக்காக போட்டது வந்து எல்லாம் சீரியஸ் இல்லைன்னு நீங்க வந்து கற்பனை பண்ணா அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுல்ல. இல்ல, திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக்கப் நடந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு சின்ன டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மனசாட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒர்க் பண்ணாருன்னு வச்சுங்களேன், மக்கள் குறைய தீர்த்து அது தீர்க்கிற வரைக்கும் மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஐ மீன் மனசாட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் நமக்கு ஒரு லீவ் கொடுத்துருக்காங்க, அந்த லீவை நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து டாக்டர் வந்து டிப்ரெஷன் ஓவர் கம் பண்றதுக்காக மாதிரி போஸ்ட் பண்றது சொல்றது சம காமெடியா இருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ், அதாவது நீங்க எம்எல்ஏ பதவியில புதுசா ஒருத்தர் வரும்பொழுது ஒரு சின்ன ஹேண்ட் ஓவர் கொடுத்தீங்கல்ல. ஆமா, இது நான் மத்த யார்கிட்டையும் பார்க்கல. இதுக்கான காரணம் என்ன? பேசிக்கலா வந்து சில அன்பினிஷ் ஜாப் இருக்கும், அது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள முடிக்க முடியாது. சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, போன ரெஜிமெண்ட்ல ஏடிஎம்கே ரெஜிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் நகர் கதைன்னா மக்கள் வந்து புறநகருக்கு தள்ளுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. புறநகர் நிறைய காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா ஆயிரவிளக்குல வந்து பாத்தீங்கன்னா 34 ஸ்லம்போர்டு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சோ கிட்டத்தட்ட அது கலைஞர் குடிசை மாற்று வாரியம் ஓபன் பண்ணப்ப கட்டினது. மீதி பாதி நம்ம தலைவர் வந்து மேயரா இருக்கும் போதும் அவர் வந்து உள்ளாட்சி அமைச்சரா இருக்கும் போது கட்டினது. எல்லாமே 40-50 வருஷம் ஆயிடுச்சு, இடிஞ்சு போற நிலையில இருக்கு. அப்போ வந்து நாங்க வந்து ஃபைட் பண்றோம். என்ன ஃபைட் பண்றோம்னா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எங்க ஆட்சியில 21-26 நீங்க வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் கட்டுறது மக்கள் அங்கேயே ரீடைன் பண்ணணும் அப்படின்னு உள்ள விஷயம் இருக்கும்போது நான் ஒரு ஃப்ரண்ட் டயரா என்ன பண்ணேன், சண்டை போட்டேன். அப்போ வந்து சண்டை செய்யுதுன்னா ஆர்குமெண்ட்ஸ் வித் பியூரோக்ராட்ஸ். சிஎம் இந்த தமிழ்நாட்டு முதல்வர் கிட்ட போய் நான் பேசினேன், மக்கள் வந்து இங்கேயே ரீடைன் பண்றதுதான் நம்மளோட கொள்கை. அது நம்ம காலகாலமா முத்தமிழ் கலைஞர் உருவாக்குன குடிசை மாற்று வாரியம் மக்களை வந்து எந்த நிலையிலும் we should move, அதே கொள்கை தான் எனக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, போன ஆட்சி காலத்துல புது வீடுகள் இடிச்சு கட்டி கொடுத்தா அது வந்து 5.5 to 6.5 lakhs வந்து
அந்த பெனிஃபிஷரிஸ் பே பண்ணணும். பிஎம் ஹவுசிங் ப்ராஜெக்ட் இருக்கும், ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 1.5 lakhs தான் இருக்கும். மீதி இருக்கிற 9 to 11 lakhs வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதை என்ன பண்ணிட்டாரு, 9 to 13 to 14.5 lakhs ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் 1.5 lakh தான் வரும் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் அது கொடுக்கறது இல்லை அவங்க. அதுக்கப்புறம் மக்கள் பெனிஃபிஷியரி அமௌண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா 6.5 வந்து 1.5 lakh குறைச்சிட்டாரு. ஓகே. ஸோ இமேஜின் இந்த மாதிரி 1000 மாதிரி ஒரு முக்கியமான ரியல் எஸ்டேட் பிளேல ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 65 to 75 lakhs, அதுவும் மார்க்கெட் வேல்யூ. அது இங்க உழைக்கும் மக்களுக்காக 1.5 lakh கொடுத்துட்டு நீங்க 1.5 lakh கொடுக்கலாம்னா கூட பரவாயில்ல, நீங்க 20 வருஷத்துக்கு மாசம் 500 ரூபாய் கட்டலான்னு பாலிசி உண்டாக்கி கொடுத்தாங்க. ஸோ அப்ப மக்கள் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணணும், மக்கள் வந்து வீடுகளை காலி பண்ணணும். அது பெரிய டாஸ்க். அந்த வீடுகள் காலி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த குறிப்பிட்ட பீரியட்குள்ள கட்டி முடிச்சிடணும், அப்புறம் மக்களை திருப்பி ஏற்றணும். இது ஒரு பெரிய மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க புறநகர் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி மக்கள் நம்பிக்கையோட காலி பண்ணி திருப்பி வந்து உள்ள போனாங்க. 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களால வந்து அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். மீ 30% 40% முடிக்கும் போது வேர்ல்ட் பேங்க்ல இருந்து, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி சில ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் சார் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, இதுக்கு ஜியோ வாங்கிட்டோம். அதே மாதிரி சுகர் லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னை சிட்டி மாதிரி பகுதியில் வந்து பைப் லைன் சுகர் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் சில பிரிட்டிஷ் காலத்து போட்ட ஆர்ச் லைன்லாம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் மாத்தி அமைக்கணும். ஏன்னா இப்ப 15,000 பேர் இருக்கிற இடத்துல வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்க, கரெக்டா இல்லையா சென்னையில? சோ அப்ப அந்த சுகர் லைன்ஸ் என்லார்ஜ்மென்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது, அப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணுது. அது முடிச்சுட்டு ஃபேஸ் 2ல நீங்க எங்கெங்க பண்ணதான் ஜியோ, இந்த ஜியோ இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க சார்ன்னு நான் ஜெயஸ்ரீ பிரபாகர் இப்ப சபாநாயகருக்கு நான் வந்து கொடுத்தேன். அவரும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டா. நம்ம அதையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு நிறைய ரீல்ஸ் போட்டீங்க, பார்த்தேன் நானும். இப்போ கலைஞர் அவர்களுடைய பெயர்ல அந்த பாக்ஸிங் அரங்கம் மறைக்குமா ரீல்ஸ் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். இவ்வளவு ரீல்ஸ் போற கான்செப்ட் என்னன்னா, ரீல்ஸ் டு ரியாலிட்டி அப்படின்னா மக்களுக்கு வந்து அதை விளக்கணும், ரீலுக்கும் ரியாலிட்டிக்கும். ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணி ஒரு உருவாக்குறது வந்து அந்த வழியை வந்து நாங்க மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ப்ராஜெக்டும் கொண்டு வர்றதுக்கான வழியை வந்து அதை ரியாலிட்டியா கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும் போது அந்த ப்ராசஸ் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க கூடாதுல்ல. ஓகே. ஸோ அந்த பெயினை எக்ஸிபிட் பண்ணணும். இப்ப நிறைய பண்ணவங்க எதிர்கட்சியில இருக்கும்போது அந்த அறிஞர் என்ன சொன்னது போல் இஷ்டத்துக்கும் கத்தி சுத்தலாம், ஆனா அது நெய் தாண்டிய கரண்டி. ஆளுங்கட்சியில வந்து நீ இஷ்டத்துக்கும் சுத்த முடியாது. யூஆர் அக்கௌண்டபிள், யூஆர் ஆன்சரபிள். ஸோ நீங்க ப்ராமிஸ் பண்ண விஷயத்த டெலிவர் பண்ணிட்டீங்க, டெலிவர் பண்ண விஷயத்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அதை வந்து நீங்க வந்து ரியாலிட்டியா கொண்டு வரது வந்து அதை தான் என்ன பண்றோம், சும்மா ட்ரெய்லரா ஒரு 1 minute 30 seconds 1 minute 30 seconds போட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் ரொம்ப சீரியஸா நம்ம அரசியல் பண்ணிட்டோம், இப்ப கொஞ்சம் அதாவது இறங்கி வரணும்ன்ற ஒரு சின்ன ரியலைசேஷன் வந்திருக்கா? சீரியஸ் அரசுன்னு எனக்கு புரியல. எது ஒரு மாதிரி பேசுறதே ஒரு இன்டெலெக்சுவல் பார்வையில பேசுறது, எல்லாத்தையும் டேட்டாவோட அணுகிறது அப்படின்றத தாண்டி இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து உண்மை என்பது உண்மையை மறைக்க முடியாது. அதாவது புத்தர் சொல்றதா, நீங்க தற்காலிகமா உங்க கையை வச்சு நிலவை மறைக்கலாம், சூரியனை மறைக்கலாம், பட் ஆனா நீங்க வந்து உண்மையை மறைக்க முடியாது. அந்த உண்மை தரவுகள் இப்ப இருக்கிற மொழியில பேசுறது வேணா நீங்க சொல்லலாம். நான் ஒரு பெரியாரிஸ்டா இருக்கனால நான் திருப்பியும் பெரியார்கிட்ட தான் போவேன். பெரியார் ஒன்றும் பெரிய அடக்குமொழியோ இல்லைன்னா பெரிய வந்து மொழி வர்ணையெல்லாம் இருக்காரு. அவர் வந்து நேரடியா மக்கள் கிட்ட மக்கள் மொழியில தான் பேசினார். புத்தரும் அப்படிதான் மக்கள் மொழியில தான் பேசினார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட நீங்க வந்து மக்கள் மொழியில பேசுறது தான் கரெக்டான யுக்தி முறை. அந்த யுக்தி முறை வந்து நீங்க அதுல நீங்க வந்து உண்மையும் அதுல நீங்க தரவுகளையும் நீங்க டெலிவர் பண்ணா அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். யாராவது அடுக்குமொழி பேசினாலே போய் சொல்றான் ஆயிடுது. அந்த ஜெனரேஷன் அவங்க தமிழ் புலமைகளும் பார்க்க வரல. பிளஸ் நீங்க வந்து இப்ப இருக்கிற வேர்ல்டு கிட்ட வந்து நீங்க பசங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் பிளேஸ் பண்றேன், நீ யோசிக்கோ சிந்திச்சுக்கோன்னு நம்ம மெசேஜ் கொடுக்கணும். சார் இந்த May 4 இல்ல நீங்க எனக்கு சொல்றீங்களே, நான் உங்களை கவுண்டர் பண்றேன். நீங்க இந்த அலைன்மெண்ட்டுக்கு எப்படி வந்தீங்க? இல்ல மொட்டை மாடியில அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டு ஜமக்கலம் பிரிச்சு நொறுக்கு திணிக்க வச்சு, அப்ப உங்க கான்செப்ட் என்ன? எதுக்குடா ரொட்டீனா ஒரு பேட்டி எடுக்கணும்,
நம்ம வந்து பேட்டி வந்து கொஞ்சம் கேஷுவலா மாத்தலாம் அப்படின்னு நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது பீப்புள் ரெப்ரசன்ட் நாங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும் இல்ல நீங்க லேட்டா எடுத்துட்டீங்கன்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ரொம்ப லேட்டா எடுத்துட்டா சொல்றீங்க. ஏங்க ரொம்ப லேட்டா எடுக்க ரொம்ப லேட்டா இருக்கலாம். இப்ப இருக்காங்க மீடியா பார்த்து ஓடுறாங்களேப்பா, அது அடுத்த விஷயம், அடுத்த பரிணாமம். மீடியா பார்த்தோம், மீடியாவே பேச தேவையில்ல, 4வது பிள்ளைகிட்ட இன்டராக்ட் பண்ண தேவையில்ல, நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சிப்போம், ஆட்சியை ரன் பண்ணுவோம். எங்களோட டிப்ளமேட்டிக் சைலன்ஸ் எங்களோட யுக்தி மாதிரி இருக்கும். நேரடியா மக்கள் கிட்ட பேச அடுத்த பரிமாணம்ன்றீங்களா? அவங்க மீடியால நீங்க கேள்வி கேட்பீங்களே, மீடியால பேசுற நேரத்தை மக்களுக்காக நாங்க செலவிட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு வந்து ஒரு 10 பேரை கூட்டி நிப்பாட்டுறது? மக்கள் சேவைக்காக தானே வந்து. இல்ல நான் அப்படி பாக்குறேன், நாங்களே மீடியா மாட்டோம், அதுக்கப்புறம் நீங்க எப்படி மீடியா எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது ஒன் வே டிராபிக்ல நான் போடுறதுதான் செய்தி. நீங்கன்னா கவுண்டர் கேட்பீங்க, இடக்கணுமா கேள்வி கேட்பீங்க, கொஸ்டின் பண்ணுவீங்க. மக்கள் இதெல்லாம் கேட்கிற கேள்வி வந்து மனசுக்குள்ள இருக்க கேள்வியில நீங்க மக்கள் குரலை வந்து நீங்க கிரவுண்ட்ல நீங்க மக்களோட பண்ணிக்கிறேன். நீங்க என்ன மீடியா வானத்தை குடிச்சுவீங்களா? நீங்களும் மக்கள் தான், ஆனா நீங்க கேள்வி கேட்கும் மக்கள். அப்போ வந்து தைரியமா வந்து கேள்வி கேட்கும் மக்களை வந்து நீங்க வந்து சொல்றதுக்கு தைரியம் இல்லாததை வந்து அழகா வந்து டிப்ளமேட்டிக் சைலன்ஸ், அப்புறம் சைலன்ஸ் இஸ் a weapon, அப்புறம் நாங்க பணிகள் செய்யறோம்னு சொல்றது தானே. அதானே எண்ட் ஆஃப் தி டே. ஃபோர்த் பில்லர் ஜனநாயகத்தை ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஒண்ணு இருக்குல்ல. நீங்க மீடியா அசஸ் பண்ணாதான் நம்ம கம்யூனிஸ்ட் கண்ட்ரி டிக்ளேர் பண்ண வேண்டியதான். ஒரே பிரீமியர், நோ மீடியா ஜேர்னலிசம் தேவை கிடையாது. எதுக்கு ஃபோர்த் பில்லர் ஆஃப் ஜனநாயகம்? அப்ப டிக்டேட்டர்ஷிப்க்கு எம்ப்ரேஸ் பண்ண வேண்டியதான். மீடியா சொல்லணும் அவசியம் இல்ல. புட்டின் சொல்றதுதான், சைனீஸ் அது ரெடி ஆயிட்டு எல்லாமே சரியாயிடுச்சு. அப்ப மொட்டை மாடி மீட்டிங் நடக்காது. நம்ம இப்படி உட்காந்து பேச தேவையில்லை, அமைதியாவே இருந்துட்டு அமைதியாவே கோட் வேர்டுலயே பேசிக்கலாம். இதெல்லாம் வச்சிருக்கீங்க நொறுக்கு தீனி. ஆக்சுவலி சாப்பிடறதுக்கு தான் சார். நீங்க ஹெல்த்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். நான் பாட்டு பேஷண்ட் கிட்ட போய் டாக்டர் பாரு பேட்டி கொடுக்குறாரு பாரு, கேலரிஸ் பத்தி பேசுறாரு, கார்ப்ஸ் பத்தி பேசுறாரு, ஆனா டாக்டர் மட்டும் நல்லா தள்ளுறாருன்னு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. லைட்டா இது என்ன மில்லட் பிஸ்கெட்டா? ஆமா சார். சரி, அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, பேசுங்க. எங்க ஹெல்த்ல மட்டும் அக்கறை காட்ட மாட்டீங்க. பேட்டி என்னோட பேட்டி. நீங்க வந்து கன்சல்டிங்காக கன்சல்ட் பண்ணலாம், அட்வைஸ் பண்றேன். நீங்க உங்க டென்னுக்கு வந்து மெடிக்கல் கன்சல்டேஷன் கேக்குறீங்க. ஓகே சார். இப்போ இந்த மே 4ஆம் தேதி ஒரு 12 மணி வரைக்குமே எல்லாருக்குமே திமுக ஆட்சிக்கு வந்துன்ற நம்பிக்கை, இல்ல வந்து மேபி இது மாறலான்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் கூட இருந்துச்சு. அந்த டைமுக்கு பிறகு அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சரி, மே 4th வந்து நான் வந்து 1989 இருந்து ஓரளவு அரசியல் ஃபாலோ பண்றேன். எங்க அப்பா ப்ரொஃபசர் நாகநாதன் வந்து கிட்டத்தட்ட முத்தமிழ் கலைஞரோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட். அவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். திமுக தேர்தலுக்கெல்லாம் எழுதுவாரு. பிளஸ் திமுகவோட இன்டெலெக்சுவல் ஃபேஸாவே அவர் செயல்பட்டாரு. அப்ப எங்க வீட்டுல எப்படி இருக்குன்னா, நாங்க ஃபிளாட் 14 சோஷியல் அபார்ட்மெண்ட். அப்போ 18ல டாம்போஸ்கோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல பாலிடிக்ஸ் வந்து அந்த அந்த சூழல் உங்களுக்கு சொல்லிடும். 89 கலைஞர் ஜெயிப்பாரா, 91 காலியா இருக்கும், எங்க வீடு காலியாயிடும். அப்புறம் 96 திருப்பியும் கூட்டம் வரும், 2001 காலி ஆயிடும், 2006 கூட்டம் வரும், 2011 காலி ஆயிடும். ஸோ எப்பப்பெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது மக்கள் வரதும், ஆட்சி அதிகாரத்தில் வந்து மக்கள் இல்லாம போறது வந்து அது வாழ்க்கையில பழகின விஷயம். இப்போ அதனால நான் வந்து 21 எலெக்ஷன்ஸ் எடுக்கும் போது உள்ள நுழையும் போதே டே ஒன்னே டிசைட் பண்ணேன். 5 years கழிச்சு மக்களோட மனநிலை வந்து, தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கான கேரண்டீட் ஓட்ஸ் கன்வர்ஷன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பிளே ஆகும். இது தோல்வியின்காக சொல்ல, வெற்றிக்காக சொல்ல, இது வந்து ஜனநாயகத்தோட பியூட்டின்னு சொல்லலாம். அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் ஆர் நோன் டு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு சொல்றதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மக்கள் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் பிஹேவியர் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்த ஜனநாயகத்துல வந்து ஒரு தனித்துவமான விஷயம் நினைக்கிறேன். அப்போ நீங்க வந்து நிறைய ஸ்டாய்க் படிக்க ஆரம்பிச்சேன் நான். அப்புறம் முத்தமிழ் கலைஞரோட நிறைய பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் கன்சல்டண்டா இருந்தார் 2013ல இருந்து அவர் இறக்குற வரைக்கும். இரவு நேரத்துல வந்து அவர்கிட்ட கேட்பேன், நீங்க கேட்ட கேள்விதான் கேட்பேன். ஒரு எலெக்ஷன் டேட் அப்போ வெற்றி அடைவதும் டிஃபீட் அமைய வருதும் எப்படி பாப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, வெற்றி அடைஞ்சாலும் சினிமா போய் பார்த்திருக்காரு. அன்னைக்கு ஹிட் ஆன மூவி தோல்வி அடைஞ்சாலும் அதே நாளைக்கு ஒரு சினிமா போய் பார்ப்பாரு. இல் பி லைக் எனி அதர் டே. அப்ப எனக்கு வியப்பா இருக்கும், நான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு மக்கள் ஜஸ்ட் லைக் தட் இவர் தோக்கடிச்சாங்களே அப்படின்னு வியப்பா இருக்கும் போது அந்த அந்த அது அது அப்படியே இன்கிரைன் ஆயிடுச்சு. அதனால வந்து நீ என்னைக்காவது நாங்க வெற்றி பெற்று செலிப்ரேட் பண்ண பாத்திருக்கீங்களா? பாத்துக்க மாட்டீங்க. நான் வெற்றி பெற்றுட்டோம் செலிப்ரேஷன் மோட்.
தோல்விப்பனால துக்கமா அப்படியே விழுந்து போறதும் இருக்கக்கூடாது. அது ஒரு சமநிலை. ஐ திங்க் ஜனநாயகத்தை அப்படிதான் அப்ரோச் பண்ண நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரே மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருந்தது, என்னோட தலைவர் நான் எப்படி போய் பார்க்க போறேன், திமுக தலைவர் எப்படி பார்க்க போறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு ஆயிரவிளக்கு நிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தவர். ஸோ பர்சனலா அஃபெக்ட் ஆச்சுன்னா அவரோட டிஃபீட் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அவரை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வரைக்கும் அவர் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் அறிவாலயம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அறிவாலயம் போயிட்டோன்னே அப்படியே அவர் ஷோல்டர் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாரு. அவர் எக்ஸ்பிரஷன், அவரை நான் ரொம்ப வருத்தப்படுவனோ என் டிஃபீட் நினைச்சிட்டு இப்படி போட்டு எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தட்டாரு. நான் வந்து மக்கள் இப்படிதான் தலைவர் ஒருத்தரையும் ஒரு பிம்பத்தை நோக்கி போவாங்க. ஒருத்தரையும் திமுகவோட தோல்விக்கு பின்னாடி நான் எப்பவும் அவர்கிட்ட சொல்றது வந்து கண்டினியூஸா டிஎம்கே ரூல் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபேக்டோரியல் ஒர்க் பண்ணிட்டு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்துல திராவிட நாடு கேட்ட கட்சி பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணி தேர்தல் ஜனநாயகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினால கூட அவங்க அடிப்படையான விஷயத்த வந்து என்ன பண்றாங்க, மாநில உரிமைகள்னு கன்வெர்ட் பண்றாங்க, சமூக நீதி கோட்பாடுன்னு கன்வெர்ட் பண்றாங்க, மத சார்பின்மைன்னு கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ பெரியார் கிட்ட இருந்து வரும்போது கடவுள் மறுப்பு என்பது வந்து பெரியாரோட கடவுள் மறுப்புக்கான நியாயங்கள் இன்னும் ரிலவெண்டா இருக்கு. அதை மத சார்பின்னு மாத்துறாங்க. ஸோ ஒரு நாள் திராவிட நாடுன்னு கேட்டாங்க, மாநில உரிமைகள்னு மாத்துறாங்க. மொழி இந்தி திணிப்பு எதிராக மொழி பாதுகாப்புன்னு வரும்போது திமுகவோட அடிப்படை கொள்கை தான் தமிழ்நாட்டோட அரசியல் கொள்கையா மாறுது. இப்ப நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட் என்ன பாலிடிக்ஸ் பேசுதுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஸ்டேட் பேசும்னு சொன்னா சோசியல் ஜஸ்டிஸ் பேசும். தமிழ்நாடு என்ன பேசுனா செக்குலரிசம் பேசும். தமிழ்நாடு என்ன பேசணும்னா இருமொழி கொள்கை பேசும். ஆட்சியில வந்து யார் வேணாலும் வரலாம், வந்து போலாம். ஆனா இந்த 3 விஷயத்துல யாராவது டைலூட் ஆனாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, டிஎம்கே திராவிட இயக்கங்கள் பண்ண அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, சர்வான்டபிள் பட்டி தொட்டி எல்லாமே அந்த விஷயத்த வந்து தந்தை பெரியார் பேர் எங்க அண்ணாவின் தம்பிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு மக்களை வந்து அந்த தாட் ப்ராசஸ்க்கு டியூன் பண்ணிருக்காங்க. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்றாரு, ஆனால் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்றாரு, நான் ஒரு செக்குலர்ன்றாரு, இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்றாரு, சமூக தான் எங்களுதுன்றாரு, மத சார்பின்மை தான் என்று சொல்றாரு. அப்புறம் லேட்டரா என்ன பண்ணா அறிஞர் அண்ணா வந்து உள்ள சேர்த்துக்கிறாரு. நான் சொல்ல அப்ராப்ரியேஷன், அவனால ஒரு சர்வார்காரையோ இல்ல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலயோ ஒரு பிஜேபி லீடரோ எடுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? இங்க வந்து ஒரு இந்து கன்சால்டேஷன் சொல்லி மெஜாரிட்டி கன்சால்டேஷன் மற்ற ஸ்டேட் நடக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி பைனரி இருக்க முடியாது. இப்போ வந்து அங்க பெங்கால் நேஷனலிசமும் ஹிந்து நேஷனலிசம்னு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது அங்க வந்து ஹிந்து கன்சல்டேஷன் சக்சஸ் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு ஏன் சக்சஸ் ஆகல அப்படின்னு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இங்க மத சார்பின்மை கொள்கையை வந்து பிரதான மக்களுக்கு வந்து பாடம் நடத்திருக்காங்க. அந்த வேல்யூ ஸ்ட்ரீம் வந்து ஜென்ரேஷன் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. எலக்ட்ரலா நாங்க டிஃபீட் ஆகலாம், பட் நாங்க பேஸ் பண்ண ஐடியாலஜி தான் இப்ப தமிழ்நாடோட வாய்ஸா இருக்கு. அப்ப வந்து யாராவது இந்த 3 விஷயத்துல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்ப முருகர் இஷ்யூ எடுத்து பார்த்தாங்க, திருப்பரங்குன்றம் இஷ்யூ பார்த்தாங்க, எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அண்ணாமலை உருவாக்குறாங்க, அண்ணாமலையை கிரியேட் பண்றாங்க. அவர் ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து இன்னொரு பார்ட்டி ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பிஜேபி அதெல்லாம் பண்ண ட்ராக் பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ அப்போ விஜய்க்கு பின்னாடி வந்து மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் கன்சாலிடேட் ஆகுறாங்களா, விஜய்க்கு பின்னாடி ஒரு தலித் ஒருங்கிணைப்பு நடக்குதா, அப்ப இடைநிலை சமூகத்தை வந்து யார் அறுவடை பண்றது? ஆனா இடைநிலை சமூகத்தை பேசும்போது நம்ம வந்து ஹிந்துத்துவ கொள்கையை பேசி நம்ம வந்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது. ஆனா செக்குலர் ஹிந்துன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம். அப்ப செக்குலர் கேஸ்டஸ் ஃபோர்ஸஸ் யார் அறுவடை பண்றதுன்னு தேர் கேட்டிங் அ பைனரி ஆஃப் அண்ணாமலை. ஸோ ஒரு சைடு விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு பைனரி உருவாக்குனா, நீங்க டிஎம்கே வந்து எங்களுக்கு ஹெட்டேக், நீங்க வந்து பவருக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து மொழி வந்து ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, இருமொழி கொள்கை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து ஸ்பில் ஓவர் பண்றீங்க, சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்பில் ஓவர் பண்றீங்க, ஸ்டேட் அட்டானமியை ஸ்பில் ஓவர் பண்றீங்க, இந்தியா அலையன்ஸ் ஆங்கர் பண்றதுல மெயினா வைக்கிறீங்க, நியர் டிஃபீட் போன எம்பி எலெக்ஷன் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள். என்ன நரேட்டிவ், ₹1 நாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா 29 பைசா தான் வருது, ஏன் செஸ் வரியை வந்து ஏன் அதிகப்படுத்துறீங்க, ஏன் பகிர்ந்தளிப்பு கொடுக்கல,
நிதிக்குழுல வந்து நிதி அலோகேஷன் ஃபார் எவ்ரி ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க வந்து நாங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்படி டெவலப் ஸ்டேட்டஸ் ஏன் வஞ்சிக்கிறீங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணா ஏன் டிலிமிட்டேஷன் கொண்டு வருவீங்கன்னு எங்க நெரேட்டிவ் வந்து ஒரு பொதுவான இருக்கிற ஒரு நேஷனலைசேஷன் நெரேட்டிவ்க்கு அகேன்ஸ்டான நெரேட்டிவ் இருந்துட்டே இருக்கு. சோ நீங்க பவர்ல இருக்கிறீங்க, வி ஷுட் மூவ் யூ அவுட் ஆஃப் பவர் அண்ட் வி ஷுட் டைல்யூட் யூ, வி ஷுட் வீக்கன் யூக்கான ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கிளவரா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்ப டிஎம்கே ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீ பாத்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ்டான உருவான இந்த கான்செப்டை வந்து நான் ஒரு மைல்டர் வெர்ஷனை கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணா அந்த மைல்டர் வெர்ஷனுக்கு ஓட் போட்டா. ஏன்னா எனி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி உடனே செட் ஆகும். நீங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பாங்க தமிழ்நாடு மக்கள். அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து சால்வ் பண்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு மேக்ரோ மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது, தமிழ்நாடு வந்து க்ரோத் ட்ரெஜெக்டரியை வைக்கிறது, இதுவும் பயந்தாங்க. என்னன்னா நீங்க யுக்ரைன் வார் நடக்குது, கோவிட் முடிஞ்சது, யுக்ரைன் வார் நடக்குது, இப்போ வந்து ஈரான் கான்ஃபிளிக்ட் நடக்குது. ஆனா தமிழ்நாடோட growth ரேட் நீங்க சஸ்டெயின் பண்ணிட்டே காட்டிட்டு இருக்கீங்களே. இப்போ growth ரேட் நான் சொல்ல வந்து ஜஸ்ட் ஒரு டிஜிட்டா சொல்ல, இட் இன்க்ளூஸ் ஆஃப் மெனி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அவங்க டாக்ஸ் வழியா பே பண்ணணும், ரெவன்யூ ஜென்ரேஷனா இருக்கணும், பர் கேபிட்டல் இன்கம் வாங்கணும், எல்லாமே. ஸோ நேச்சுரலா யாரும் இப்போ விஜய் கூட அவரோட வெள்ளை அறிக்கையில விஜயோட கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து ஏன் செஸ் வந்து 2014ல இருந்து 9% அந்த செஸ் ஏன் 14% இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் அதை ஸ்டேட்ஸ்க்கு ஏன் ஷேர் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் இல்லைன்னு அது கொஸ்டின் பண்ணல. 9th ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் தமிழ்நாடுக்கு 9.05% அலோகேஷன் இருந்தது. அது 4.03 குறைஞ்சிருக்கேன். அது கொஸ்டின் பண்றதுக்கு அந்த வெள்ளரிக்கையில கான்செப்ட் இல்ல. ப்ரொடியூஷன் ஸ்டேட் ஜிஎஸ்டி, நம்ம வந்து ஜிஎஸ்டி ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டி ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஆகும்போது காம்பன்சேஷன் ஆகணும். அந்த காம்பன்சேஷன் 22 நிறுத்திட்டாங்க. காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் பண்றாங்க, நான் காம்பன்சேஷன் கொடுக்கல ஸ்டேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ரேட்ஸ் ரிவைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ்க்கு அடி, கன்சியூமர் ஸ்டேட்டுக்கு அட்வான்டேஜ், ஆனா ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டுக்கு அது அடி. அப்ப அந்த லாசஸ் காம்பன்சேட் பண்ணலன்னு ஏன் கேட்கல? ஸோ இப்போ இதெல்லாமே டேப்லப் பண்ணா நீங்க ரெவன்யூ பற்றாக்குறையில வந்து மேட்ச் பண்றதுக்கான விஷயம் இருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் வந்து ஏன் வை வாண்ட் டு டூ அ கன்ஃபர்டிங் ஆட்டிடியூடு, நம்ம வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆட்டிடியூட் போலாமான்னு என்ற ஸ்டெப் கூட நான் இன்னைக்கு நான் வந்தே மாதரம் ஆளுநர் இதுல பாடினதும், இன்னைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்ந்து 2 நாட்டுப்பண் வந்து மார்னிங்கும் பாடிட்டு செஷன் முடிவா பாடுறதுக்கான விஷயம் கூட அப்புறம் ஆளுநர் வந்து அப்படியே வாசிச்சு போயிருக்காரு. எங்களோட எதிர்கட்சி தலைவர் வந்து இதை கொஸ்டின் பண்ணிருக்காரு. இப்ப நாங்க போனா ஏன் எங்களுக்கு ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இதுதான் இந்த ஃபிக்ஷனுக்கான ரீசன். அப்போ இது இப்ப மட்டும் இல்ல, நீங்க எப்போலாம் ரிஃபார்ம்ஸ் இப்ப 71, 76 முத்தமிழின் கலைஞரோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப என்னன்னா நல்லதை பாராட்டுங்க அப்படின்னு சொல்ற வாய்ஸஸ்க்கு நான் பதில் சொல்றேன். டிஎம்கே கவர்மெண்ட் நல்லது நடந்திருக்கு, நீங்க நல்லது பாராட்டல. விஜய் கவர்மெண்ட்ல நல்லது பாராட்டுங்கன்னு நீங்க கேக்குறீங்களே, இப்ப டிஎம்கே கவர்மெண்ட்ல நீங்க நல்லதை பாராட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். யாரும் பாராட்டம் தான் கிடையாது. புரியுதா சொல்றது? அப்போ 71, 76ல பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறாங்க என்ன பெரிய மாற்றம், நீங்க கரப்ஷன் தானே இன்வென்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சிரிப்பா இருக்கு. வெறும் டிஎம்கே மட்டும் தான் கரப்ட் பார்ட்டின்னு சொன்னீங்கன்னா அவங்க மண்டையில இருக்க கொண்டைய மாறிங்க தான் சொல்றேன். கரப்ஷன் இஸ் யூனிவர்சல் phenomenon. கரப்ஷன் இஸ் பர்டடன். கரப்ஷன் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா டிஎம்கே மட்டும் தான் கரப்ஷன் சொல்றதுதான் இங்க இஷ்யூ. கரப்ஷன் இஸ் ராங். கரப்ஷன் வந்து மக்களோட வரி பணத்தை சாப்பிடுறது. கரப்ஷன் வந்து டு பி பனிஷ்ட், எஸ், பட் வை ஐசோலேட் ஒன்லி டிஎம்கேன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த நெரேட்டிவ் வந்து 71, 76ல வந்து யார் வந்து growth trajectory காட்டினா, யார 44 தமிழ் நாட்டுல வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து உருவாக்குனா, யார் வந்து ஒரு பிளட் ஷெட் இல்லாம அக்ரிகேட் ரிஃபார்ம்ஸ் பண்ணா, யார் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ரெவல்யூஷன் கொண்டு வந்தா, யார் வந்து மாநில சுயாட்சிக்காக ராஜ்மன்னார் குழு அமைச்சார் பண்ணீங்களா, எமர்ஜென்சி யார் போல்ல விஸ்டாண்ட் பண்ணா, கிளம்புக, வில் கிரியேட் அன் எம்ஜிஆர். அவர் எமர்ஜென்சியில வந்து அதிமுக வந்து அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றினவர். ஃபிலிம் பாப்புலாரிட்டி அண்ட் கிரேஸ், தென் வில் பிரிங் ஹிம் டு பவர். 89 வருவோம். 89ல கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொடுத்த பீரியடு, பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்த பீரியடு, ரிசர்வேஷன்ல எப்போதும் கலைஞர் ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிட்டே இருப்பாரு. 71, 76ல வந்து பிசி ரிசர்வேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. எஸ்சி ரிசர்வேஷன் வந்து 15% ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இங்க வந்து 18%. அது அப்பதான் பண்ணாரு இவர் சட்டநாதன் கமிட்டி வச்சு. அப்புறம் எம்ஜிஆர் பேக்வர்ட் கிளாஸஸ்ல வந்து இன்னர் ரிசர்வேஷனை எம்பிசின்னு கார்வார்ட் பண்ணல போராட்டம் நடந்தது. கலைஞர் தான்
18 நம்பர்ஸ் நம்பர் கமிஷன் வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணி டெலிவர் பண்றாரு. அப்ப ரிஃபார்ம்ஸ் நடக்கும்போது முத்துலட்சுமி அம்மையார் மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம், மூலூர் ராமாமிர்தம் ஸ்கீம் நடக்குது. ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கலைஞர் மேல போடுறாங்க. ராஜீவ்காந்தி கொலையப்ப கலைஞர் வந்து பவர்ல இல்லையே, ஆளுநர் ஆட்சி நடக்குது. இப்ப இதே மாதிரி மொட்டை மாடியில இதே மாதிரி யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, எப்பா அவர் எதிர்கட்சி, அவர் ஆளுநர் ஆட்சி நடக்குது, அப்புறம் கூட இருக்க எந்த கூட்டணி கட்சிகளும் போல, கூட இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர் யாரும் இறக்கல, ஆனா பழைய மட்டும் கலைஞர் போட்டுப்பீங்க இப்ப கேட்டிருப்போம். அப்ப கிடையாதுல்ல. அப்ப ஒரு குறிப்பிட்ட மீடியா சொல்றதுதான் இன்ஃபர்மேஷன். இப்ப எப்படி டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து யார் நிறைய ஸ்பேசஸ் கேப்சர் பண்றா போட்டி இருக்கோ, அப்ப எடிட்டோரியல் ஸ்பேசஸ்ல 4 எடிட்டோரியல் போர்ட்ஸ் வைக்கிறதா நரேட்டிவ். அப்ப டிஃபீட் பண்ணாங்க. அப்ப திருப்பியும் 96 கலைஞர் வந்தாரு. சும்மா இருந்தாரா? ரூரல் கோட்டா கொண்டு வந்தாரு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாலிசி கொண்டு வராரு. மற்ற ஸ்டேட்லாம் குளோபலைசேஷன் அப்பர் எலைட்ஸ் மட்டும் தான் போகுது. ஆனா கலைஞர் தான் குளோபலைசேஷன் அட்வான்டேஜஸ் வந்து பேக்அவுட் கிளாஸஸும் கிட்டத்தட்ட பள்ளியில மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ரூரல் கோட்டா நீங்க எம்எம்சில 96-2000 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் 15% ரூரல் கோட்டா. கிராமப்புற ஏழை மாணவர்கள் 15% உள்ஒதுக்கீடு இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ரிசர்வேஷன் இருக்கும். எப்படி வரும்னா SC SC ரூரல், ST ST ரூரல், MBC MBC ரூரல், BC BC ரூரல். சரியான ரெவல்யூஷன். அது அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்தனால தான் இன்னைக்கு டைடல் பார்க் வந்து நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் நீங்க வந்து இன்ஜினியர்ஸா பார்க்கலாம். நீங்க நெஃப்ராலஜிஸ்ட் எல்லா கம்யூனிட்டிஸும் பார்க்கலாம். நீங்க ஷெட்யூல் ட்ரைப்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்கலாம், ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்கலாம், ஒரு கார்டியோதராசிக் சர்ஜன் பார்க்கலாம், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பார்க்கலாம். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்திலையும் டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இவங்க மன்னன் மைந்தர்கள் வந்து கன்வெர்ட் பண்ணார். இந்த 2-3 கோடி மக்களை சமூக பொருளாதாரத்தை வந்து உயர்த்தின கான்செப்ட் வந்து நடந்துட்டே இருக்கும். 2011-2001 ஆச்சு. growth ரேட் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் திமுக ரெஜிமெண்ட் முடியும் போது growth ரேட் எல்லாமே டபுள் டிஜிட். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சோ growth rate trajectory ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கிறதுல வந்து 9-13% இருக்கும். ஏடிஎம்கே ரெஜிமெண்ட்ல 6-8% இருக்கும். அப்ப நீங்க வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க, எக்கனாமிக் growth ரேட் கொடுக்குறீங்க, ஆனா எலக்ட்ரோலா வந்து டிஃபீட் ஆகும். 2011 ஸ்பெக்ட்ரம் ஊழல் எடுத்துங்க. அது வந்து சிஏஜி ஆடிட்ல இன்கர்ட் லாசஸ் ஊழலா கன்வெர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப இருக்க ஜென் கிட்ட நீங்க வந்து அப்ப இருக்க ஜென் அதை நம்பினாங்க. இப்ப இருக்க ஜென் என்னடா சிஏஜியோட இன்கர்ட் லாசஸ், அப்பனா பிஜேபி 7.5 lakh இன்கர்ட் லாசஸ் சிஏஜி ஆடிட், அப்ப 7.5 lakh ஊழலா பண்ணிருந்தாங்க. அப்படி இப்ப கேட்கிறோம். ஆனா அந்த எலெக்ஷன் கான். சோ அப்போ திருப்பி 10 years கழிச்சு you have to fight back and come back. ஸோ இப்போ வந்து தே கிரியேட்டட் ஹீரோ. ஒரு ஹீரோ வந்து இறங்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன். அவர் நல்லா தெரியும் ஃபைனான்சியல் கிரன்ச் சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஸ்கீம்ஸையும் டெலிவர் பண்ணோம், ப்ரோக்ராமை டெலிவர் பண்ணிட்டோம். பட் ஐ கிவ் அ ப்ரொஜெக்டட். நான் 2500 கொடுப்பேன், நான் வந்து 3000 கொடுப்பேன் அபவ் ஏஜ் ஆஃப் 60. வேலையில்லா பட்டதாரி 4000 கொடுப்பேன், 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தா எவ்வளவு பவுன்? தாய் மாமன் 1 பவுனா? அது கல்யாணத்துக்கு மோதிரமா? மோதிரம். அப்புறம் கல்யாணம் பண்ணா பட்டு புடவை நகை 1 பவுன் நகை தான் சொல்றேன். சோ அதை நான் டெலிவர் பண்ணுவேன். மக்கள் ஓ வாவ், அப்போ வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த உரிமை தொகை மக்கள் ஓ நமக்கு 2500 கிடைக்குமா விஜய் கோட்பாடு. நாங்க வந்து டார்கெட்டட் பெனிஃபிஷியரி சொல்லிட்டு 1 கோடியே 30 லட்சத்துக்கு டெலிவர் பண்ணோம். மீதி இருக்க 1 கோடி பேர் எங்களுக்கு வரல. சோ அவங்களும் விஜய்க்கு போடு. சோ ஸ்கீம்ஸ் டெலிவர் பண்ணி நாங்க வந்து டிஃபீட். இப்போ இதே மாதிரி நரேட்டிவ் வந்து திமுகவும் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நரேட்டிவ் செட்டப் இருந்துச்சு. அதே மாதிரி கவர்ச்சியான இப்ப 1000 கொடுக்குறோம், நாங்க 2000 கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்களும் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கோம். வழக்கமா இப்போ எல்லாரையும் போல தோல்விகளை வந்து அடுத்தவங்க மேல, நம்ம மேல இருக்கிற பிரச்சனை, நம்ம மேல கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லிட்டு இல்ல, நம்ம மேல கோர்ஸ் கரெக்ஷன். எஸ், நீங்க நாங்க வந்து அப்கிரேட் ஆகல, அப்டேட் ஆகல. ஏன்னா இப்ப நீங்க வந்து இந்த ஆய்வுக்குழு சேர்க்கும் போது பண்டில் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போ இங்க இருக்கிற பிரச்சனைகளே நீங்க பார்க்காம விட்டீங்கன்றத ஏன் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க, தலைமையில இருந்து கீழே வரைக்கும்? நீங்க அக்செப்ட் பண்றது வந்து ஒரு இன்டர்னல் டிஸ்கஷனா இருக்கும் சுபையா தோழர். அதை வந்து வெளியில எக்ஸ்பிரசிவா எப்படி பேசுவாங்க? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதோட கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இட்ஸ் அன் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி. நீங்க வந்து பப்ளிக்கா கேக்குறீங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்கும். அது வந்து பப்ளிக்கா வந்து வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் வந்து டே 1 ஆரம்பிச்சிடும். இப்போ திமுகவோட தோல்வியோட டிஸ்கஷன் வந்து நீங்க நினைக்காம வெறும் ஆய்வுக்குழுக்கள் கேட்டு மட்டும் இல்ல, நம்ம டிஃபீட் ஆன காரணக்காரங்களை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா அதை வந்து ஒரு பார்ட்டியா வந்து நீங்க பார்ட்டியோட நடக்கிற இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் வந்து அது பப்ளிகா டொமைன் எக்ஸ்பெக்ட் ஷேர் பண்ண மாட்டாங்க.
இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சோர்சஸ் வச்சு பண்றீங்க. நான் சொல்றேன் டிஎம்கே மாதிரி ஓப்பன் பார்ட்டி மாதிரி எதுவும் இருக்க முடியாது. நம்ம இவ்வளவு பேசுறோமே, நம்ம டிஎம்கே அறிவாளர் நடக்கிற விஷயம் வந்து ஜூவிலே வந்துடும். நீங்க ஜூவில ஒர்க் பண்ணாலும் சொல்றீங்க, நான் ஏதோ அறிவாளர் என்ன நடக்கிறது வெளியில இருந்து தேவையில்ல, ஜூவி பிரச்சனை. எப்போ நீங்க அது மாதிரி ஒரு கவர் ஸ்டோரி மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போக முடிஞ்சுதா? ஜெயலலிதா சசிகலா காம்போ இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரன் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா கலைஞர் காலத்துல இருந்து ஓப்பன் புக். கோபால்புர வீட்டுல என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும். இப்ப சிற்றஞ்சல் சாலை வீட்டுல என்ன நடக்குது, அண்ணா அறிவாலயத்துல நடக்குதுன்னா ஓப்பனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பனையூர்ல ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆகுதா? கேட்டு யாரு இல்ல செக்ரட்டரியேட்ல ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்கப்பா. அதே இப்ப மூட ட்ரை பண்ணாங்க ஏதோ கொஞ்சம். செக்ரட்டரியேட்ல ஒண்ணு இப்ப 4 பேர் உட்காந்துருக்காங்க. 4 பேர் யாரு? who are they, where they are? நீ பேரு இப்ப அவ்வளவு பெரிய அபிஷியல் மிஷன் தானே செக்ரட்டரி. அப்ப பியூரோக்ராட்ஸ் எல்லாமே ஒரு 4 பேரை மீட் பண்றாங்க, அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வராது. இப்ப நாங்க ஃபார்ம் பண்ணும்போது யார் வழியா இன்ஃபர்மேஷன் சிஎம் போகுது, எப்படி சிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது, யாரு வந்து சிஎமோட கேபினெட் யார் இருக்கா, யாரு இன்டர்னல் டிஸ்கஷன் இருக்கான்னு வித் வாஸ் ஓப்பன். எந்த செக்ரட்டரிஸ் வேற இருந்தாங்க, who are the finance secretary, who are the chief secretary, எலாபரேட். ரைட். இப்ப அந்த டிஸ்கஷன் இருக்கா? இல்ல. நீங்க வந்து யார் ஓப்பனா இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டே நீங்க நொண்டிட்டே இருக்கீங்க ஒரு வரைக்கும். ஆனா இருக்கிற விஷயத்த விட்டுருங்க. எங்களை தானே ஈஸியா அடிச்சு போறீங்க. சலிப்பு இருக்கா? இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கோம் திமுக அரசாங்கம், அத மக்கள் ஓட்டு போலன்னு சலிப்பு இருக்கா? நான் ஒரு கலைஞர் ஸ்டூடெண்ட்டுங்க. நான் வந்து நீங்க இல்ல கலைஞர் ஸ்டூடெண்டா இருக்கனால சொல்றேன். ஏன் கலைஞர் ஸ்டூடெண்ட்? நான் கலைஞர் கேட்பேன், நீங்க எப்பயும் கலைஞர் வந்து மக்களை இது வரைக்கும் திட்டி பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஏன் அவர் பண்ண மாட்டாருன்னா அவரு சொல்வாரு, மக்கள் அவங்க மனநிலைக்கு ஏற்ப வாக்களிப்பாங்கப்பா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா. ஆனா இப்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிஎம்கே அவங்க விடுறதே இல்லை. இப்ப நான் சொல்றேன், நீங்க 1949 இருந்து கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி இது வந்து 75 இயர்ஸா தமிழ்நாடு அரசியல்ல இருக்காங்க. திமுகவோட தேவைகள் வந்து எப்பொழுதும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷேடோ கொடுத்துருந்துருக்காங்க. மக்கள் அந்த ஷேடோ கம்ஃபர்ட் ஜோனை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தோத்தக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஃபியர் ஃபேக்டர், ஒரு பயம், ஒரு ஸ்பேஸ். என்னடா ஒரு பெரிய ஷெல்டர் போயிடுச்சு, யார தமிழை பாதுகாக்கிற, தமிழ் எத்தனிசிட்டியை பாதுகாக்கிற, நம்ம பேசுற அரசியல் பேசுறவங்களுக்கா இப்ப அந்த சமூக நீதினால பயன்பெற்றவங்க கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வேவ் வர மாதிரி இப்போ ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வேவ் வந்து பேசுறாங்க ஸ்பான்டேனியஸா. மக்கள் வந்து எப்போதும் திமுகவோட உறவு இருக்கனால்தான் திமுக காங்கிரஸ், திமுக அதிமுக எம்ஜிஆர், திமுக அதிமுக ஜெயலலிதா சொல்லுதா, திமுக விஜயகாந்த் பார்த்திருக்காங்க, அப்ப திமுக இப்போது விஜய பாக்குறாங்க. சோ ஏன்னா அது திமுக ஏன் எல்லா இடத்துலயும் அதுல பேட்லிங் கிரவுண்ட் இருக்குன்னா, திமுக தோழர் முறை திட்டத்துக்கு உரிமை இருக்கு, இன்டராக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்க வந்து திருப்பி அவங்க வரது. இப்ப இந்த இன்டர்வியூட அவுட்கம் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் காலிங் an ex-MLA for this discussion. அப்ப இந்த டிஸ்கஷனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இல்ல நம்ம ப்ரோஆக்டிவா டிஎம்கே தேவை இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு தேடல் இருக்குல்ல, அதுதான். ஸோ அந்த வந்து மக்களை வந்து அந்த நேரத்துல போய் திட்டுறதோ நீங்க அப்படியே மாத்தி போட்டீங்களே சொல்றதுக்கு இல்லை. அவங்க தேர் தேர் ஓன் ரீசன்ஸ் ஃபார் இட். அதனால தான் அந்த ரீசன்ஸ் இப்போ தோழர் சொல்றாருல, அந்த ரீசன்ஸை வந்து நாங்க கலைய ஆரம்பிக்கணும், அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நாங்க வந்து எங்களை அப்கிரேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், மோர் யூத்ஃபுல்லா நாங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த இன்னும் நாங்க எங்களோட ஸ்ட்ரக்சர்லயே நாங்க வந்து மாட்டிக்கிட்டோமா, எந்த ஸ்ட்ரக்சர் நாங்க வந்து ஸ்ட்ரென்த் நினைச்சோமோ இப்போ அதே ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்கோ, அந்த ஸ்ட்ரக்சர் தான் மக்கள் ரீச் பண்ண விடாம தடுக்குதோ, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ரீவேம்ப் பண்ண எக்ஸிஸ்டிங் விஷயங்கள் தேவையோன்னு நாங்க இங்க ரீவேம்ப் பண்றோம். பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க எது பண்ணாலும் அவங்க திமுக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஒரு வீடியோ நான் ஒண்ணு பார்த்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து அவங்க வெத்தலை போட்டுக்கிட்டே வர்றவங்க, அவங்க நீங்க வந்து அவங்க வெத்தலை போடாதீங்கன்னு சொல்றீங்க, இவனுக்கு வேலையே இல்லை இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு எம்எல்ஏ வந்து புகையில போட்டுருந்தாங்க, அவங்க இயல்பா ஒரு சின்ன பாசம் இருக்கும், ஆனா அவன் பேசுறது ரொம்ப ஒரு பர்சனலா இருந்தது. அவங்க எப்படி அந்த அந்த நிகழ்வு அது ஆயுர்வேதிக்ல அப்படிதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும், ஃபேமிலி மாதிரி தானே. இப்போ நம்ம ஆயுர்வேதிக் தான் பேசுறோம், இப்போ கூட நம்ம இறங்குறோம், மக்கள் வாங்க டாக்டர் எங்க போயிட்டீங்க அப்படின்னு வாங்க. இப்போ 2-3 இறப்பு நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் போகும்போது சில பாட்டிலாம் கவலைப்படாதுங்கன்னு, அதான் ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் கீழே வட்டப்பா அந்த பாட்டி அவன் பொண்ணுதான் டிவிக்காக வேலை
டாக்டர் பாட்டி சொல்றாங்க அவங்க பேத்திக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய்க்காக வேலை செய்யறாங்க, அவங்க சேர்த்துறாங்க. இட்ஸ் லைக் ஃபன் ஆக்சுவலி. நீங்க வந்து நீங்க எடுத்துக்கிற பெர்செப்ஷன் அது. ஓகே, அது ஒரு நிலைதான். அதை வந்து நீங்க வந்து டிமார்கேட் பண்ண முடியாது. எதுவுமே எண்ட் இல்லையே. லைஃபோட அன்சர்டனிட்டி என்ஜாய் பண்ணுவோம். டெத் இஸ் சர்டன், புத்தர் சொல்லுவார்ல, லைஃப் தான் அன்சர்டன். அந்த அன்சர்டனிட்டியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி என்ஜாய் பண்றதா. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஃபன் இல்லையா? டெய்லி ஒரு நியூஸ் இருக்கு. டிஎம்கே அப்படியே ஸ்டாக்னண்டா போவோம் கவர்மெண்ட். இப்ப டெய்லி ஒரு நியூஸ், காலைல ஒரு நியூஸ், மதியானம் நியூஸ், நைட் ஒரு ஆக்டிவா இருக்குல்ல, கண்டென்ட்டா கிடைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அது ஹெல்தியானதானே நம்ம யோசிக்கணும்ல. சரி, இப்ப ஜென்சி மீட்டப்லாம் நீங்க டிஎம்கேல இருந்து இப்பதான் இனிஷியேட் பண்ணிருக்கீங்க. நாங்க இனிஷியேட் பண்ணலாமா? இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ். ஓகே, நாங்க இனிஷியேட் பண்ணா அவ்வளவுதான். இந்த ஜென்சி மீட்டப் அது வந்து அவங்க ஸ்பான்டேனியஸா, அந்த கிரௌட் வந்து பசங்க வந்து ஸ்பான்டேனியஸா பண்றாங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம போக கூடாது. அவங்கள பார்த்து இவ்வளவு அவங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். மேபி யூ கேன் சே. சோ ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா டிட்டர்மைன் பண்றது நீங்க யாருன்ற. நான் ஜனநாயகத்துல அப்படி கிடையாது. நம்ம அதுவே தப்புன்னு நான். இது தவறா போகுது, தப்பா போகுது, இது ரைட்டா போகுதுன்னு ட்ரெஜெக்டரி சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம கிட்ட. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, இப்ப பெரியாரோட ராஷனலைசேஷன், பகுத்தறிவு சிந்தனை வந்து தமிழ் சொசைட்டி வந்து அவர் திட்டிட்டே இருந்தார். ஏன் அந்த மனுஷன் வந்து ரொம்ப கொடூரமா திட்டாருன்னு? ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா பார்க்கும்போது யாரும் மக்கள் போய் திட்டுவாங்களா? நான் வந்து திட்டிருக்கேன் மக்களை. ஏன்னா எலெக்ஷன் பிரச்சாரம் போகும்போது ஹேபிட்டட் போர்ட்ல வந்து என்னதான் கிளீன் பண்ணி கொடுத்தாலும் குப்பைகள் போடுவாங்க. அப்ப அவங்க எங்க ஜெனரேஷன் கூப்பிட்டு அங்க டெய்லி கிரிக்கெட் பிளாட்ஃபார்ம் எழுதுங்க, ஒரு இரவு பாடசாலை ஆரம்பிச்சிருங்க, மக்கள் வந்து போட மாட்டாங்கன்னு அது மாதிரி சேஞ்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணிருக்கோம். அப்ப மக்கள் உரிமையா கேட்கற விஷயம். ஆனா பெரியார் என்ன பண்ணிருக்காரு, சிந்திங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவன் என்ன பண்றாங்க, ஒரு கல்லை வச்சு அது பூஜை போட்டு சடங்கை போட்டு நடுவில் அந்த கல்லுக்கு நான் தான் பவர்ன்னு சொல்லி தன்னைத்தானே பவர் ஏத்திக்கிறாங்க. அந்த கல்லு ஒண்ணுமே கிடையாது. அந்த கல்லு ஒண்ணுமே இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் பவர் கிடையாது. உங்க சுயமரியாதையை அடகு வைக்காதீங்க, உங்க மூளையை பயன்படுத்துங்க. நான் சொல்றேன், அந்த சிந்திக்கிற பிஹேவியரை வந்து நம்ம வந்து எலக்ட்ரல் மெக்கானிசம்ல லிங்க் பண்ணோன்றேன். அங்கதான் இவர் சொன்னார்ல, எங்க கோட்டை விட்டோம் அப்படின்னு. நான் என்ன நினைச்சோம், ஸ்கீம்ஸ் டெலிவர் பண்ணா growth trajectory காமிச்சா அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும் என்ற ஒரு கன்வென்ஷனல் திங்கிங், ரைட்? பட் என்னன்னா நெரேட்டிவ்ஸ், சூடோ நெரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸை வந்து டிஜிட்டலா இந்த பிளாக் மிரர்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த பிளாக் மிரர்ல அவங்க கொண்டு வரும்போது எப்படி ஒரு ரெடிட் பேப்பர்ல வந்து பிரிண்டட் மீடியால வந்தா அது உண்மைன்னு நம்பினாங்களோ நம்ம சொசைட்டி நம்பிச்சு. அதுக்கப்புறம் டிவில ஒரு ப்ரோக்ராம் பிரசென்ட் பண்ணா அது உண்மைன்னு நம்பினாங்க. அதே மாதிரி இப்ப டிஜிட்டலா பல இடத்துல இருந்து ஒரே டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும்போது அது டிஜிட்டலா அந்த நெரேட்டிவா வந்து நம்புறாங்க. எவ்வளவு கொண்டுறோமா, நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், நான் டெலிவர் ஆகணும், ஒரு தெரபிஸ்ட், சோ கால் தெரபிஸ்ட், அவர் டிகிரி கூட கிடையாது, அவங்க வந்து யூடியூப்ல வந்து நேஷனல் டெலிவரி பத்தி அட்வைஸ் பண்ணி நான் என் பிரெக்னன்சியை வீட்லயே கண்டக்ட் பண்ற அளவுக்கு போன சம்பவம் தானே நடந்ததா இல்லையா? அப்ப டிஜிட்டலா ஒருத்தர் வந்து பிரசென்ட் பண்ற, ஹூ இஸ் ஹி, வாட் இஸ் ஹி, அவரோட ஓஜி பிராக்டிஸ் என்ன, அவருக்கு அதுக்குன்னா சர்டிஃபைட் டிகிரி அந்த கரிக்குலம் படிச்சிருக்காரா இல்லையா, அவர் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சு அவர் டாக்டரா, அவர் இஷ்டத்துக்கு அவர் வந்து நேச்சுரல் டெலிவரி வீட்லயே பாருங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நீங்க போக தேவையில்ல, நான் சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்க சொந்த அடுத்த ப்ரோஜனுக்கே நீங்க ரிஸ்க் எடுக்கும் போது ஓட்டிங் என்ன மேட்டர்? கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உனக்கு எல்லா இடத்துல நெரேட்டிவ் வருது, ஆனா உண்மையான இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்கு உன் மூளையை யூஸ் பண்ண, சிந்தி. நான் குழந்தை சொல்லி ஓட் போட்டேன், குட்டி பாப்பா சொல்லி ஓட் போட்டேன், வீட்டுல அடம் பிடிச்சாங்க ஓட் போட்டேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, ஜட்மெண்ட் காப்பி நான் ஷேர் பண்றேன். எக்காரணத்துக்கு குழந்தைங்களை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா ஹவ் டன் தட். ஈவன் பிஜேபி சொல்றாங்க குழந்தைங்களை வந்து அரசியல் நோக்கத்துக்காக குழந்தைங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்ப நீங்க வந்து குழந்தைங்களை வந்து நீங்க வந்து தேங்க்யூ பண்றீங்க. அது குழந்தை வந்து அவன் பள்ளிக்கூடம் போகும்போது அவன் குழந்தையா இருப்பானா, அவன் வந்து இன்னொரு மாற்று கருத்து வந்து அவன் பிடிச்சி தள்ளி விடுவான், அவன் போய் சண்டை செய்வான், நீ வந்து கொஸ்டின் பண்றியான்னுவான். அங்க ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், இன்னொரு கிரிட்டிக்கல் திங்கான பையன் வந்து பண்ணா அக்ரெஷன் வரும். ஏன்னா அது குழந்தை விவரம் மரியாதை வயசு. அப்ப as a responsible parent, நீங்க படிங்கடா, எல்லா விஷயம் தெரிஞ்சுங்க, பட் டோன்ட் டேக் ஸ்டாண்ட்ஸ். சிவிக்ஸ் படிங்க, சிவிக் சென்ஸ் படிங்க, ஆனா ஏன் நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? அப்போ ஒரு
அதை வந்து பயன்படுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப அது வந்து அந்த பிஹேவியரை பேரண்ட்க்கு ஓரியன்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம இருக்கா இல்லையா? ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ் வருது, சூடோ நேரேட்டிவ் வருது, அது உண்மையா பொய்யான்னு உன் பகுத்தறிவு சிந்தனையை நீ பயன்படுத்துன்னு நான் ஒரு இட்டோப்பியன் ஓட்டரை தேடுறேன். நீங்க ஒரு இட்டோப்பியன் லெஜிஸ்லேட்டர் என்ன தேடுறீங்க? அவன் நேர்மையா இருக்கணும், அவன் மக்கள் பணி பண்ணணும், அவன் வந்து நாங்க கூப்பிட்ட ஆக்சசபிளா இருக்கணும், எங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். டிக் போடுறாங்க, ஃபைன், சூப்பர், சம் அனாலிசிஸ். யாரு என்னோட லெஜிஸ்லேட்டர் தெரியல. அப்போ உங்க லோக்கல் பாடிஸ்க்கு நீங்க ஓட் போடும் போதோ, நீ ஒரு லெஜிஸ்லேட்டர் ஓட் போடும் போதோ, ஒரு பார்லிமெண்டேரியன் ஓட் போடும் போதோ எதுக்காக நீங்க ஓட் போடுறீங்க? லெஜிஸ்லேட்டர் எதுக்கு ஓட் போடுறீங்க? சட்ட முன்வடிவுகளை டிஸ்கஸ் பண்றதும், பார்ட்டி ஹவுஸ்ல வந்து சிஎம் செலக்ட் பண்றதுக்கும், அப்புறம் பார்ட்டி ஸ்டேட்டோட பாலிசி டிஸ்கஸ் பண்றது தான் நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன். ஆனா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரண்ட் வரல, சிஎம் கூப்பிடுன்றீங்க. எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றேன், லோக்கல் லெஜிஸ்லேட்டர் ட்ரைனேஜ் இஷ்யூஸ்னா லோக்கல் கவுன்சிலர்ஸ் இஷ்யூ வந்து எம்எல்ஏ எதிர்பார்க்கறது விஷயங்கள். இப்ப அந்த அனாலிசிஸ் பண்ண கூட நான் ஓகே, ஏதாவது லெஜிஸ்லேட் ஓட் போட்டீங்க, உரிமை பீப்பிள் வந்து நிக்கணும்னு, அது கூட இல்ல. எனக்கு யார் என்ன எம்எல்ஏ எனக்கு தெரியல, பிரச்சனை வரும்போது எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அப்படின்னா நீங்க வந்து உங்க அந்த எம்எல்ஏ கேப்பபிள் பர்சனா, இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் ஒர்க், அவருக்கு இந்த முன் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா? நீங்க வந்து ஒரு டாக்டர் ஒரு ப்ரொசீஜர் பண்ணனா ஒரு டாக்டரை வந்து செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்றீங்க, கரெக்டா இல்லையா? ஒரு துணி கடைக்கு ஏறி இறங்கி உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்க செலக்ட் பண்றீங்க. ஒரு சைக்கிள் ஷாப் போய் எந்த சைக்கிள் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம்னா ஒரு அனாலிசிஸ் பண்றீங்க. ஒரு ஏன் அந்த பிஹேவியர் ஓட்டிங்க்கு வரக்கூடாது? யார் எம்எல்ஏ தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க இல்ல, யார் எம்எல்ஏன்னு சொல்ல. அந்த அளவுக்கு அதிருப்தி திமுக மேல இருந்துச்சு. திமுக அதை பார்க்க தவறி விட்டதா? ஏன்னா நமக்கு ஒரு ஆப்போனண்டா ஒருத்தர் வராரு, புது கட்சி. இல்ல, நம்ம வந்து ஆப்போனண்ட் தவறு விட்டோம். நம்ம அதிமுக ஓகே அப்படிங்கிற மைண்ட் இல்ல, அப்படி இல்ல. நான் வந்து விஜய் அவர்கள் வந்து மதுரை தெற்கு விஜய், திருமங்கலம் விஜய் வாசஸ் அப்படிதான் அவங்க வந்து பிரின்சிபல் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. நானே அந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டு. அப்போ விஜய் பிரதிநிதியாக யார் நிக்கிறா? அவங்க பேர் என்ன? அவங்க கேப்பபிலிட்டிஸ் என்ன? அவங்க ஆக்சசபிளா இருப்பாங்களா? அவங்க நம்ம கான்ஸ்டிடியூன்சிக்கு என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்ன்ற. வெறும் அதிருப்தி அப்படின்னு சொன்னா எங்களை விட்டுருக்க மாட்டாங்க மக்கள். இப்ப யூஸ்வலா வந்து ஒரு எலெக்ஷன்ல பயங்கரமான கடுமையான அதிருப்தி இருந்தா மக்கள் எலெக்ஷனுக்கு வரும்போது மக்கள் விட மாட்டாங்கப்பா அவங்கள. ஏரியா பக்கம் ஏன் இப்ப மட்டும் வரீங்க, ஏன் நீங்க வந்து அப்ப வரல, அப்ப பிரச்சனை ஆச்சுன்னு, அது மாதிரி இல்லையே. ஆக்சுவலி ப்ரிடாமினன்டான ஏரியால வேற எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ரிசெப்டிவா தானே இருந்தது. இப்ப நம்ம திராவிட அரசியலே பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம வந்து இந்த சமூகத்துல இருந்த பல பேரை அரசியலை விட்டு தள்ளி வச்சுட்டோமா? அதாவது நீங்க வந்து முன்னேறணும், ஒரு தொழிற்கல்வி நோக்கி போங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து இன்னைக்கு கூட பார்த்தோம்னா கல்லூரி அளவுகள்ல இந்த அரசியல் படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இல்லை. இப்ப வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சிகளோ எஸ்எஃப்ஐன்னு ஒரு அமைப்பை ஏஎஸ்எஃப்னு வச்சிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் வந்து ஏபிவிபிய, காங்கிரஸ் என்எஸ்யூஎன், இப்படி பல அமைப்புகள் இருக்கு. ஒரு திராவிட மாணவர் அமைப்பு இப்படின்ற ஒரு கான்செப்டையோ இல்ல மாணவர்களை ஏதோ ஒரு வகையில டச் பண்ற விஷயத்தையோ கொண்டு வராம ஒரு 3-4 தலைமுறைகளை திட்டமிட்டே நம்ம தள்ளி வச்சது வந்து அவங்க அரசியலை விட்டு வெளில எடுத்து போயிருச்சோ? பேசிக்கலி இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் பவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பீரியட் வந்து when compared to ADMK it's a shorter version தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5 years திராவிட மாடல் ஆட்சி 5 years, அப்புறம் 96 2001 5 years, அப்புறம் 2006 to 2011 5 years, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி 18ல 1.5 years, அப்புறம் 71 to 76 இந்த செக்மெண்ட் தான் இருந்தது. தவிர அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எங்க லீடர்ஸ் வந்து டூ ஹைட்டுக்கு போயிட்டாங்களோ. அதாவது நாங்க வந்து மேடையில ஏறி நான் பேச நீ கேளு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்ப மக்கள் இப்ப இருக்க எங்க ஜெனரேஷன் they need a level playing. என் கூட உட்கார்ந்து பேசுங்க. நீ ஒரு ஜாம்பவான் அப்படின்னா நான் ஜாம்பவானா இருக்கக்கூடாது. இப்ப வைக் அவர்கள் வந்து பேசினாருன்னா பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். 1.5 hours அவர் பேசினாருன்னா, இப்ப நீ தேவையில்ல பாஸ், எனக்கு சாட் ஜிபிடி நீ சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்துருது. எனக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து ஒரு மீட்டிங் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் போச்சு ஸோ அப்போ இருக்கும்போது அந்த லெவல்ல வந்து நாங்க வந்து கேப் விட்டுருக்கோம். அதை நாங்க வந்து ரீவேம் பண்ணணும், நாங்க வந்து லெவல் டவுன் பண்ணணும். இல்லைன்னா
நாங்க இதே ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் பேசுறேன் நீ கேளு ஆட்டிடியூடோட நாங்க வந்து ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணா அந்த புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அங்க ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். அந்த கேப் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் தட் மேட்டர் ஃபார் எனி ஸ்ட்ரக்சரல் பார்ட்டி நான் சொல்றேன். பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி திமுக பெரிய பல்கலைக்கழகமா, எல்லாருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த இப்ப நான் வந்து மருத்துவமனை செயலாளர், ஒரு ஃபார் தட் மேட்டர் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ரக்சர். நான் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்ண ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். நான் ஐ கான்ட் கோ அண்ட் கொஸ்டின், ஐ கேன் சஜஸ்ட் பட் ஐ கான்ட் கோ அண்ட் கொஸ்டின் த ஃபங்க்ஷன் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட். நீங்களும் அப்பப்ப ஆய்வு போயிருக்கணும், மருத்துவ அணியா இருந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வு போயிருந்தீங்கன்னா அது இல்ல. ஐயோ, எங்க பார்ட்டில வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாங்க வந்து எம்எல்ஏவா இருக்கும்போது ஸ்கூல் வாசல்ல நின்றுவாங்க, கட்சியினர் ஸ்கூல் வாசல் நின்றுவாங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்தா ஒன்லி பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் போகும். அது ஸ்ட்ராங்கா அது ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து தலைவர் வந்து அந்த டிசிப்ளின், கடமை கட்டுப்பாடு உள்ள டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் தேர். நாங்க கேப் வந்து நான் சொல்லல, இந்த மைக்ரோ லெவல் ஆன என்கேஜ்மெண்ட், சின்ன சின்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வந்து சென்சிட்டிவா எடுத்துக்கணும். அது வந்து அந்த கேப்ஸ் அழகா அந்த கேப்ஸ் வந்து ஃபில் அப் பண்றாங்க. டிவிக்கு வந்து அந்த கேப்ஸ்ல தான் எப்படி ஒரு காங்கிரஸோட தோல்வியில பிஜேபி ஆரிஜினேஷன், அந்த பெரிய எக்ஸாம்பிள் கூட சொல்ல. நாங்களும் டிஎம்கே கொள்கையை தான் பேசுறோம், ஆனா நான் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அது இனிமேல் அவங்க ஆட்சி செஞ்சாதான் அந்த பிம்பங்கள் தெரியும், அது உண்மையா இல்லையா. they have to rule. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓகே, இவங்க சொன்னதுக்கும் அவங்க செஞ்சதுக்கும் ஒரு கேப் இருக்கு அப்படின்னு உணர்வாங்க. நம்ம என்ன சொல்லணும்ன்றத வந்து எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்றத புரிஞ்சுக்காம நாங்க ஜென்சி மொழிகள்ல பேசுறோம் அப்படின்ட்டு மாறுறீங்க. இப்ப ரொம்ப கடுமையான திராவிடம் இந்த மாதிரியான கோட்பாடுகள் அது ரொம்ப கடுமையா சொல்லிட்டு யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜென்சிகளுடைய மொழியில சொல்லணும்னு வந்து இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்ற இடத்துக்கு இல்ல. இப்ப பொது உடைமை கருத்துக்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பொது உடைமை கருத்துக்களுக்கான பேச்சு பொருளை வந்து மக்கள் மொழிக்கு ஏற்ப மாத்துறது தப்பு இல்ல தோழர். அது இப்ப சமஸ்கிருதம் வந்து பிராகிருதம் இருந்திருக்கு. இப்ப வந்து மக்களுக்கு எந்த மொழியில கேட்பாங்க, ஏன்னா ஒரு சமூக இயக்கங்கள் வந்து மக்களோட சிந்தனையை மாத்தும். ஆனா ஒரு அரசியல் கட்சிகள் மக்கள் சிந்தனைக்கு ஏற்பதான் அது ஆக்டிவேட் ஆகும். நீங்க வந்து ஒரு சமூக இயக்கங்களோட கோட்பாடுகளை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அரசியல் இயக்கத்துக்கு நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் ஆக்ட் அக்கார்டிங் டு த பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ். சோஷியல் ஆர்கனைசேஷன் தான் பீப்புளோட தாட் ப்ராசஸ மாற்றும். அப்ப ரெண்டு சைட்லயும் அந்த டெபிசிட் இருக்கு. ஸோ திராவிட இயக்கங்கள் தங்கள் பெற்ற வெற்றியை வந்து சக்சஸ் ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஓரியன்ட் பண்றது, அவங்களோட கன்வென்ஷன் நான் சொன்ன கிரிட்டிக்கல் திங்கிங், ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு கருத்துக்களை வந்து ரொம்ப அக்ரெசிவா பேசாம ஒரு சாஃப்ட் பிளே பண்ண இருக்குல்ல. ஏன்னா பெரியார் வந்து 1000 அடி அடிச்சாரு, 1000 அடி அடிச்சா ஒன்னு நவருச்சு. இப்போ நான் +100 எடுத்தாலே ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோமோ, அதுவே ஒரு காம்ப்ரமைஸ் தானே. நான் வெளிப்படையா சொல்லுவேன், நான் பகுத்தறிவுவாதி தான். நான் 1000 விளக்குல வந்து எந்த வகையான மத கோட்பாடு ஃபங்க்ஷன் அட்டெண்டே பண்ண கிடையாது. மக்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு. நீங்க who are you, நீங்க எங்களோட மக்களுக்காக பணி செய்யறீங்களா இல்லையா தான் எதிர்பார்ப்பு இருக்கும். யார் வேணா என்ன வேணா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம் வெளியில, ஆனா மக்களுக்கோட தொடர்பு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வந்து சோஷியல் ஆர்கனைசேஷன் இன்னும் மிலிட்டண்டா வைப்ரண்டா நம்ம ரீவேம்ப் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி மக்களோட சிந்தனைகள் மாறும்போது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல இப்ப நடக்கிறதும் நம்ம திமுகவோட ஆட்சி தான், நம்ம ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நம்ம தோழமை கட்சிகளோட ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப திமுகவோட கூட்டணியில இந்த கட்சிகள் எல்லாமே இப்ப வெளியில இருந்த ஆதரவு, அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகளை அகமடேட் பண்றதுல திமுக தவறிடுச்சு. இல்ல, இது அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. இல்ல, கலைஞர் இப்ப உண்மையில இப்ப விஜய் 150 சீட்டு வச்சிருந்தாங்க, இந்த டிஸ்கஷன் வந்திருக்காது. அப்ப எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா சிச்சுவேஷன்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. இப்ப அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கூட இருக்கலாம். விசிக அமைச்சரவையில பங்கேற்றதுக்கு அதாங்க, விஜய் வந்து 140 சீட்டு இண்டிபெண்டா ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஷீட் ஷேரிங் டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கும். இப்ப எனக்கு என்ன ஃபேர் ஃபேக்டரா இருக்குன்னா, நம்ம பொது உடைமை கட்சி தோழர்களோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் தோழர்களோ இருக்காங்க, சரி கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கு. ஏன் இப்ப அதிமுக இருக்கிற ஆல்ரெடி டெயின்டட் மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே வந்து நீங்க சொன்னீங்களா புதுசா வரன்னு சொல்றீங்க, ஏன் சேர்த்துட்டே இருக்கீங்க?
எத்தனை எம்எல்ஏ அதிமுக ரிசைன் பண்ணிருக்காங்க? 5 பேர். இன்னும் எவ்வளவு நம்பர் தேவைப்படுது அவங்களுக்கு? இன்னும் 2 நம்பர்ஸ் தேவைப்படுது, அவ்வளவுதான். ஸோ அந்த நம்பர்ஸ்க்காக அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் நான் 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சஸ்டெயின்டா வந்து அதிமுக வந்து இருக்கிற முன்னாள் எம்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் நீங்க வந்து ரெட் கார்பெட்டோட வெல்கம் பண்ணிட்டே இருக்கீங்களே. இந்த குற்றச்சாட்டே வேணாங்கிறாங்களா? இப்ப விசிக வந்து அமைச்சர்கள் இடம் பெற்றதுக்கு திமுக நிறைய பேர் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா அந்த தாட்டையும் அவங்க நினைக்கலன்னு கேட்கறேன். ப்ரீவியஸ் ரெஜிமெண்ட்யா ஃபுல் மெஜாரிட்டி வராம வந்து டிபெண்டபிளா இருந்தா பார்ட்டிசிபேஷன் வந்திருக்கும். அப்படியே ஒரு கண்டிஷனா தான் இருக்கணும். அப்படி இல்ல, திமுகவும் வேற கொள்கை இருந்தாங்க. இப்போ ஒரு ரூலிங் கவர்மெண்டா இருக்கும்போது ஃபுல்லா அவங்க பார்ட்டிசிபேஷன் மெஜாரிட்டி வரும்போது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட்ல வந்து நான் எங்களோட கொள்கை கோட்பாடு அப்படி இருந்தது. அந்த ரூலிங் பார்ட்டி அந்த ரூலிங் டிஸ்பென்ஷன் வந்து அவங்க அந்த மினிஸ்ட்ரியில இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கோம். அது ஸ்ட்ராட்டஜி ராங்கா ரைட்டான்னு காலம் தான் பதில் சொல்லுவோம். தோல்வியை ஏத்துக்காம இது நடக்கிறது எங்க ஆட்சி தான், எங்களாலதான் நீங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியே நீங்க சந்தோஷப்பட்டு அப்படியே இல்ல. ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவ், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் பேசும்போது அவர் பேசுவாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, இப்போ விஜய் வந்து வலிக்காத மாதிரியே நடிச்சு அந்த மாதிரி இருக்கு. அதான் ரைட். அது வெள்ளை அறிக்கை கூட எங்கது, ஆளுநர் உரை கூட எங்கது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்க ஓன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த ஓனர்ஷிப் தானே. இப்ப ஒண்ணும் இல்ல, விஜய் வந்து வெள்ளை அறிக்கையில பேசாரு. ஏதாவது ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூக்கு நான் இந்த ஐடியா வச்சிருக்கேன், புதுசா ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ஸ்டேட்டோட வருவாய் ஈட்டுறதுக்கு நான் சில வந்து போன கவர்மெண்ட் இல்லாம இந்த கவர்மெண்ட்ல வந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர், ஒரு தனி ட்ராக் விஜய் எடுக்கிறாருன்னு. இல்ல விஜய் வந்து நான் வந்து அறிவிச்சேங்க, இப்ப 2500 ரூபாய் நான் வந்து கொடுக்க போறேன், இந்த டைம் லைன்ல கொடுக்க போறேன், மகளிர் முதியோர்களுக்கு நான் 3000 ரூபாய் இந்த டைம் லைன்ல இப்ப கொடுக்கணும்னு சொல்ல, இந்த டைம் லைன்ல கொடுக்க போறேன், வேலையில பட்டதாரிக்கு 4000 ரூபாய் இந்த டைம் லைன்ல கொடுக்க போறேன், அப்புறம் அந்த தாய்மாமன் சீர்திட்டம் இந்த வருஷத்துல இது அனௌன்ஸ் ஆக போகுது, அப்புறம் வருவாய் ஈட்டுறதுக்கு நாங்க இந்த வழிமுறைகள் பண்றேன்னு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல ரேடிக்கலா நியூவர் ஐடியாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபைன். காலை உணவு திட்டம் தொடரும், இன்னொரு 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றேன், தூய்மை பெண் திட்டம் தொடரும், தமிழ் முதல் திட்டம் தொடரும், நான் முதல் திட்டம் பேர் மட்டும் மாத்திக்கிறேன், நான் முதல் திட்டம் தொடரும், ஆனா தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் திட்டம் தொடரும். தொடரும் நான் சொல்லங்க, தொடர்ந்து ரூலிங் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. விடியல் பயணம் தொடரும். ஆக்சுவலி ஹாப்பியா தான் இருக்கணும். தொடரும். ஆமா, அது ஹாப்பியா சொன்னவர் வந்து நீங்க வந்து ஓனர்ஷிப் பண்றாரு, நீங்க ஹாப்பின்றீங்க, அவர் ஓனர்ஷிப் பண்றாரு. ஏன்னா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா நிதி எங்கேயுமே இல்லாம எல்லாத்தையும் நாங்க கோவிட்ல வந்து நெகட்டிவ் growth ரேட்ல இருந்து வந்து கோவிட் கொரோனாவை வந்து மீட் எடுத்து அப்ப ரேஷன் கார்டுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுத்து விடியல் பயணம் சைன் பண்ணி எங்க கவர்மெண்ட் வந்து நாங்க ஆரம்பிச்சோம். நீங்க 2020 மேட்ச்ல வந்து இதெல்லாம் நாங்க கேட்கல. ஃபர்ஸ்ட் 5 overs, அப்புறம் செகண்ட் 10 overs பேட்டிங் டீம் எவ்வளவு ஆடிச்சு, போலிங் டீம் ஆடிச்சு கம்பேரிசன் வருது இல்ல. நான் அதே கம்பேரிசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 yearsல எடப்பாடி கவர்மெண்ட் தொடரும், எடப்பாடி கவர்மெண்ட் ஸ்கீம் தொடரும் பேசணும். இல்ல we came new, we presented new, கரெக்டா இல்லையா? அப்போ நாங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நாங்க யாரும் பிளேம் பண்ணல. அப்போ வந்து அந்த ரிஃபார்ம்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் எடுத்தோம். ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி போட்டோம். இந்த பொருளாதார நெருக்கில இருந்து தமிழ்நாட்டை எப்படி மீட் எடுக்குது. எல்லாரும் கோவிட்ல பாதிப்பாங்க, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இல்ல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவே. மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அச்சீவ் பண்ணாத growth ரேட்டை நம்ம அச்சீவ் பண்ணி ரிசல்ட் காமிச்சிருக்கோம்ல. நீதி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க டேட்டா எடுத்து பாருங்களேன். அப்ப விஜய் அவர்கள் வந்து வெள்ளரிக்கை கொடுக்கும் போது டினோவா புதுசான ஐடியா என்ன, எப்படியோட ஸ்டேட்டோட வருவாயை நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாங்க வந்து ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் எப்படி கொண்டு வர போறோம், என்னோட நான் கவர்மெண்ட் மக்கள்கிட்ட பேசின ஸ்கீம்ஸை வந்து என்னென்ன டைம்ல நான் அறிவிக்க போறேன், அதுக்கான ஃபண்டிங் மெக்கானிசம் எங்கெங்க இருக்குன்னு புதுசா ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா ஓகே. அப்ப நீங்க ஓனர்ஷிப் இல்லை, எங்க ஸ்கீம் வந்து தொடரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போயிட்டு அந்த ஸ்கீம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க தொடருங்க, அது டிஸ்டர்ப் ஆகுதுங்க தொடரும் சொல்லும் போது நீங்க ஓனர்ஷிப் மட்டும் வந்து கேள்வி கேட்கறீங்க. தொடரும் சொல்ற வந்து கேள்வி. ஏங்க உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு ஐடியா இல்லையா? சிஎம் சாப்பிட்டுருக்காரு சார். எங்க சிஎம் சாப்பிடுறாரு. வேற எங்க சாப்பிடுறாரு? சிஎம் காலைல 9 o'clock வந்துறாரு, ஈவினிங் 6 o'clock. எங்க சிஎம் வந்து பக்கத்து ஊர்ல சாப்பிடுவாரு, இந்த சிஎம் வந்து ஹால்ல சாப்பிடுவாருங்க. அந்த வாட்டம் தான் பக்கத்து ரூம்ல ஒண்ணு இருக்குங்க. நீங்க சிஎம் ஆபீஸ் போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் போவாங்க. சின்ன ஒரு ரூம், ஃபுட்டு வைக்கிற ரூம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒர்க்கிங் பிளேஸ்ல சில முதல்வர் வந்து ஒர்க் ஸ்பேஸும், நான் வந்து டைனிங் டேபிள் எனக்கு தனியா இருக்கணும், என்ன ஒர்க் ஸ்டேஷன் தனியா இருக்கணும். நான் ஒர்க் ஸ்டேஷன்ல நான் சாப்பிட மாட்டேங்க. அதுவும் ஒரு டாக்டரா வந்துட்டு ஒர்க் ஸ்டேஷன்ல சாப்பிட வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கரெக்டா இல்லையா? நான் சில பேருக்கு இயல்பு இருக்கும், சில பேர் ஒர்க் பிளேஸ்ல சாப்பிடுவாங்க, கரெக்டா இல்லையா? மேபி விஜய் வந்து கேரவான்குள்ள சாப்பிட்டுருப்பாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க சாப்பிட்டாரு எனக்கு தெரியல.
ஸோ மேபி அந்த அந்த ப்ரொஜெக்டில் இருந்திருக்கலாம். அது கூட நான் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சார் இப்ப பகுத்தறிவு பேசிட்டே இருக்கோம். பகுத்தறிவு வந்து தமிழ்நாடு பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து பிளவுவாதம் இல்லாம இருக்கிறதுக்கும் இப்ப ஹிந்து கன்சாலிடேஷன் இல்லாம போறதுக்கும் இங்க பெரியாருக்கு டிஎம்கேக்குலாம் நிறைய பங்கு இருக்குன்னு சொல்றோம். அதை தாண்டி இங்க ஸ்டார்டம் வர்ஷிப், ஐடால் வர்ஷிப் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தே இதுல தானே இருக்கு. பண்றதுக்கு அது காரணம் நாங்க தான்பா. ஏன் அது காரணம் சொல்லணும்னா பேசிக்கலியே வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு வந்து நான் கலைஞரோட திருப்பி கலைஞருக்கு வரேன். நான் கலைஞரோட உரையாடும் போது இந்த இப்போ வந்து எப்படி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு நியூ பிளாட்ஃபார்மோ அப்போ வந்து சினிமா வாஸ் நியூ திங், ரைட்? அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாங்கின பார்ட்டி, ரைட்? ஆனா அங்க இருக்கிற கேப்ஸ், காங்கிரஸோட கேப்ஸ் இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ் எத்தனிசிட்டியோ மாநில உரிமைகள் பத்தியோ மொழி பாதுகாப்பு பத்தியோ பெரிய அளவுல டிஸ்கஷன் இல்லை. இன்ஃபேக்ட் சோஷியல் ஜஸ்டிஸே பை ப்ரெஷர் தான். பெரியார் வந்து சுயமரி இயக்கம் மட்டும் ஆரம்பிக்கலாம் இருந்தா சமூக நீதி இந்த அளவுக்குலாம் வந்திருக்கலாம். ஐம் டவுட்ஃபுல். ஏன்னா அவர் 1925 அவர் ரிபல் ஆயிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் வே ஆஃப் லைஃபா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம கவர் பண்றதுக்கு அண்ணாவும் கலைஞரும் ஏன் இந்த அப்கிரேடட் மீடியாவே நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ப சினிமா மீடியாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ கலைஞர் சொன்னார் என்னன்னா, அண்ணாக்கு நான் பண்ண முக்கியமான வேலை சினிமா துறையில இருக்கிற பர்சனாலிட்டிஸை உருவாக்குறது, அவங்க வந்து திராவிட அரசியல பேச வைக்கிறது. அதாவது ஒரு ப்ராஜெக்டாவே கலைஞர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் முனைப்பா பண்ணியிருக்காரு. எஸ், ஐடென்டிஃபை மெனி பீப்புள். அவங்களோட போய் நான் இரவு பகலா இது மாதிரி மொட்டை மாடியில் இரவு பகலா அவங்களோட என்கேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் போன்ற பர்சன்ஸ்லாம் தீவிரமான காங்கிரஸ் சார்பில் இருந்தவர், ரைட்டா? அவர்கிட்ட போய் நீ ஹீரோவா வரணும். இப்போ நீ சிவாஜி வந்து டயலாக் நல்லா பேசுறாருன்னா நீ வந்து ஆக்ஷன் ஹீரோவா வரணும். ஆனா அந்த ஆக்ஷன் ஹீரோல வந்து நான் உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அதுல நம்ம டிராவிடியன் ஈத்தோஸ் எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலான்னு வந்து பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாரும் லெஃப்ட் சினிமா சொல்றாங்களே, இப்ப கேரளா வந்து லெஃப்ட் சினிமாவோட அழகா பண்றாங்கன்னு இதை நம்ம வந்து ஏர்லியாவே பண்ணிட்டாங்க. 50ஸ்லயே அதை ஓரியன்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வெறும் இதிகாசங்கள் பத்தியும் உள்ள படங்கள், முக்காசி இதிகாசங்கள் சம்பந்தப்பட்ட பக்தி இலக்கியம் சம்பந்தப்பட்ட படங்கள் தான் வரும். மீரா, அப்புறம் இவங்க சாமி படங்கள், இது மாதிரி தான் வரும். அதை நரேட்டிவை பிரேக் பண்ணி காமனர்ஸ்க்கான படமா ஃபிளிப் பண்றாங்க. பராசக்தியோட அவுட்கம், ராஜாராணியோட அவுட்கம். அப்போ வந்து இது ஒரு இந்த என்கரேஜ் பண்றாரு. அப்ப சிவாஜி கணேசன் இங்க பேர் வருது. அந்த ராஜாராணியில சிவாஜி பத்தியான ஓரியன்டேஷன் இருக்கும்ல, அழகா நீங்க கிளவரா பாத்தீங்கன்னா எப்படி வந்து நான் அவ்வளவு பெரிய டேலண்டட் கிங் சிவாஜி, ஆனா நான் ஒரு லோ காஸ்ட் பிறந்தனால ஒரு அந்தனர் வந்து எனக்கு பதவி பிரமாணம் பண்ண மாட்டார் ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல. ஒரு சாக்ரட்டிஸா வந்து ராஜாராணியில வந்து சிவாஜி பேசும்போது பெரியார் தான் பேசுறாரு. என்எஸ்கே வந்து பாய்சன் தட்டி விட்டுருவாரு, நீ சாப்பிடக்கூடாது, இவன் தான் சாப்பிடணும்னு சொல்லி கிளைமேக்ஸ் தட்டி விடுவாரு. அப்ப அந்த நெரேட்டிவ் ஃபுல்லா சாக்ரட்டிஸ் வந்து பெரியார் இமேஜ் பண்ணி எழுதிப்பாங்க ஸ்கிரிப்ட். ஸோ தேவ் யூட்டிலைஸ் இட். ஒன்னு திராவிட சினிமா என்ன பண்ணுச்சுன்னா, தம்பிகளா நீங்க வட்டார ஹீரோவை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, நீங்க வந்து பாலிவுட் ஹீரோஸ் வேண்டாம் அப்படி நெரேட்டிவ் திராவிட சினிமா தான் செயல்படுது. ஏன்னா சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ஸ் இங்கதான், சென்னை தான் மையம். அப்போ வந்து இப்ப என் ஃப்ரெண்டு மராத்தி ஃப்ரெண்டு, டாக்டர் ஃப்ரெண்டு, உன் மராத்தி ஹீரோ சொல்லுப்பான்னு கேட்டா, டேய் உங்களால பரவாயில்லடா, உங்களுக்கு விஜய் சேதுபதி இருக்காரு, ஆக்டர் விஜய் இருக்காருல்ல, அவர் ஃபேன். அவர் இங்க வந்து பிஜி படிக்க வரும்போது விஜய் படம் போய் பார்ப்பாரு, அவர் பிடிச்சிருக்கும், படம் பிடிக்கும். அவ ஏன்னா அந்த வட்டார நாயகர்களை லவ் பண்ண வைக்கிறது. அவர் சொல்லாரு, உங்களால பரவாயில்ல, என் மராத்தி சினிமாக்கு படம் எடுக்கிறதுக்கு நாங்க தான் சினிமாவே ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ். தாதா சாஹேப் பல்கே அவார்டு இருக்குல்ல, அது மராத்தி சினிமா தானேம்மா, அவங்க தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் மாடர்ன் சினிமா. இப்ப நம்ம ராஜ சாம்ராஜ்யம் தானே இருக்குல்ல, நம்ம ஊர்ல அந்த மாதிரி சாம்ராஜ்யம் இருக்காது. நம்ம திண்ணையில கீழே தான் நம்ம ராஜாக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு முறை இருக்குல்ல, ராஜா நிப்பாரு, மினிஸ்டர்ஸ் சைடு இருக்கு. நம்ம சினிமா நெரேட்டிவ்ல கிடையாது, தமிழ் சினிமா கிடையாது, மராத்தி சினிமால இருந்து இம்பைப் ஆனது. அப்ப தாதா சாஹேப் பல்கே அவார்டு வந்து மராத்தி சினிமா உருவாக்குற அவார்டு கொடுக்குற ஐஎஸ் சிவிலியன் ஆனார். இப்ப மகாராஷ்டிரா கவர்மெண்ட் காசு கொடுக்குது, படம் இருக்கு நான் மராத்தி சினிமாவை. போஜ்பூரியிலயா எந்த ஹீரோவும் செலிப்ரேட் பண்ணலையே. ஷாருக் கான், சல்மான் கான், இப்ப இருக்கிற துரந்தர் ரன்பீர் கபூர் தான் நம்ம செலிப்ரேட் பண்றாங்க. நான் சொல்றது புரியுதா? சோ அப்போ வந்து பாலிவுட் ஹிந்தி சினிமா வந்து இவங்களை வைப் அவுட் பண்ணிருக்கு. மராத்தி சினிமா வைப் அவுட் பண்ணிருக்கு, குஜராத்தி சினிமா வைப் அவுட் பண்ணிருக்கு, போஜ்பூரி சினிமா வைப் அவுட். அவங்க வட்டார நாயகரே கிடையாது. ஆனா திராவிட இயக்கம் தான் இங்க இருக்கிற தமிழ் ஹீரோஸை செலிப்ரேட் பண்ணதுக்கு பார்வையா கொடுத்துருக்கு.
எனக்கு என்னோட பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு ஹீரோவா பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால டார்க் ஃபேஸஸ் ஹிட் ஆகுறாங்க. நான் ஒரு மசில் மாஸ், ஒரு பல்கி ஒயிட் ஹீரோ இமேஜை வந்து திராவிட சினிமா தான் உடைச்சிருக்கு. நாங்க மோகன் மாதிரி ஆக்டரை செலிப்ரேட் பண்ணுவோம், ரஜினிகாந்தை நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம், டார்க் ஹீரோஸை செலிப்ரேட். இப்ப பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம், சிவகார்த்திகேயனை நாங்க செலிப்ரேட் பண்றோம். யார் இவங்க எல்லாரும்? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க பக்கத்து வீட்டு பையன் லுக்குமா? அப்ப அந்த பக்கத்து வீட்டு பையன் லுக்கை வந்து திராவிட சினிமா தான். நீ சல்மான் கானை செலிப்ரேட் பண்ணாத, ஷாருக் கானை செலிப்ரேட் பண்ணாத, ரன்பீர் கபூரை செலக்ட் பண்ணாத, ரன்வீர் சிங்கை செலிப்ரேட் பண்ணாத, நீ சிவகார்த்திகேயன் செலிப்ரேட் பண்ணு, பிரதீப் ரங்கநாதன் செலிப்ரேட் பண்ண சொன்னா. இப்ப அது எங்களுக்கு யூட்டர்ன். மக்களுக்கு கத்து கொடுத்தது நாங்க, கரெக்டா இல்லையா? இப்ப விஜய செலிப்ரேட் பண்ணி கொடுத்தது யார்? செலிப்ரேட் பண்ண சொன்னது யாரு? இது எங்ககிட்ட தான் ஆரிஜினேட் ஆகுது. அதுதான் அந்த பூமராங், அந்த பூமராங் இருக்குல்ல, அந்த பூமராங் வந்து எங்ககிட்ட வருதுல்ல. அப்ப நான் இப்ப இருக்கிற பசங்க கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆர் கத்தி சண்டை நம்பியாரோட போட்டா அப்போ ஒரு ஃபேமஸ் ஜோக்கு, என்டிஆர் கிருஷ்ணனா வருவார், ஒரு என்டிஆர் ரசிகர் சொல்லுவான், என்டிஆர் வந்தாருன்னா நாங்க வந்து பாலாபிஷேகம் ஊத்துவோம் ஸ்கிரீன் மேல. ஏன்னா கிருஷ்ணாவரா வர்றாரு. ஏன்னா ஒரு தெலுங்கு தேசம் வந்து கிருஷ்ணா வேஷம் போட்டுதான் அவர் வந்து போனாரு. நீங்க என்னப்பா அங்க எங்க ஆளுக்கு கத்தி கீழே போட்டு வர எம்ஜிஆரோட சந்தம் நம்பியாரோட, நான் கத்தி இங்க இருந்து தூக்கி போடுவோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர். ஆனா இப்ப எனக்கு ஹோப் இருக்குன்னா, இப்ப இருக்க சினிமா மேக்கிங் பத்தி பசங்களுக்கு வாட் இஸ் சினிமா, ஹூஸ் அ டைரக்டர், யார் வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர், யார் வந்து கதை எழுதுவா, யார் கேமரா எங்க செட் பண்றாங்கன்னு இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது ஓரியன்ட் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். சினிமாவை பார்க்கலாம். அதுவும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தாங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கும்போது அதான ஓரியன்டேஷன் இருக்கு. விஜய் கரெக்டா வந்து அவங்க அம்மாவை ரசிக்கிறா இருக்காங்க, பொண்ணை ரசிக்கிறா இருக்கு. இட்ஸ் a ஃபேமிலியல் செலிப்ரேஷன். அது அழகா அவங்க டீம் வந்து ஓட் பேட்டர்னோட ஒரு டோபமைன் சர்ஜோட சிங் பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப ரீசெண்டா நான் ஒரு மீம் பார்த்தேன். இந்த கரண்ட் சினாரியோ மட்டும் இல்லாம எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரன் படத்துல ரிக்ஷா எழுத்தும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே ரிக்ஷா தொழில ஒழிச்ச கலைஞரை தோக்கடிச்ச ஊரு தானே இது, அப்படிப்பட்ட ஒரு மண் தானே இது. சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ இல்ல, அந்த எம்ஜிஆர் உருவாக்குறது யாரு, விஜய ரசிக சொல்லி கொடுத்தது யாரு, அது ஒண்ணு நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஸோ we have utilized certain gadgets. அது கேஜெட்ஸ் வந்து பூமராங்க. இப்ப வந்து விஜய்க்கு பூமராங்க அப்படியா? நான் ஆட்சி அமைந்தால் அடுத்த நாளே எல்லா வகையான பாஸ்கோ கேசஸ், பெண்கள் மேல இருக்கிற பாலியல் கொடுமைகள், குழந்தைகள் மேல இருக்கிற வயலன்ஸ் எல்லாமே ஆனாரு. 1 monthல பூமராங் ஆகுதேம்மா. இபி இஷ்யூஸ் பூமராங் ஆகுது. பீப்புள் வந்து விஜய்க்கு ஓட் பண்றதுனால அதிகாரம் தங்க கைக்கு வந்துச்சு நினைச்சிட்டாங்க. they're not giving time for this government. டப்புன்னு ப்ரொடெஸ்ட் மோடுக்கு வந்துடுறாங்களேம்மா, தெருவுக்கு வந்துடுறாங்களே. அப்போ வந்து நீங்க பண்றது வீச பிடிங்கிறீங்கன்றாங்க எல்லாமே. அதுதான் நரேட்டிவ். ஃபால்ஸ் நரேட்டிவ். நாங்க எப்படி ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் கலைஞர் மேல வந்து கட்டினாங்களோ, பவர்ல உட்காந்துக்கிட்டு பவர்ல இருந்துட்டு எல்லா வகையான மிஷினரியும் உங்களுக்கு இருக்கு. போலீஸ் இன்ஃபோல இருந்து போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்டையர் மிஷினரிஸ் வித் யூ. நீங்க திருப்பி ரொம்ப நாளா அதை நீங்க திமுக மேல வைக்கிறது வந்து சிரிப்பு தான். சந்தேஷ், நீங்க நம்ம ஆட்சி தான் நடக்குதுன்றீங்க, அப்புறம் தப்பு நடந்தா மட்டும் விஜய் ஆட்சின்றீங்க. நம்ம ஆட்சி இருக்கும்போது விஜய் புதுசா ஒரு நியூவா பிரசன்ட் பண்ணாரோ நீங்க சொல்லலாம். ஒரு தொடரும் அது நரேட்டிவ் அப்படி இருக்கு. இதுவா இந்த மீமா? இது ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து என் பிராக்டிஸ் நான் விடவே இல்லை. 21 to 26 பல்ல கடிச்சுக்கிட்டு வாரத்துக்கு 3 நாள் என்னோட ஓபிடி போயிடுவேன். ஏன்னா நான் வந்து சமூக நீதி நாள், அதை கலைஞர் கொடுத்த சமூக நீதி நாளா உருவான மருத்துவர். நான் வந்து தேனாம்பேட்டில் நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும் போது டிஎம்எஸ்ல நான் வந்து டாக்டர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எங்க மக்கள் என்னை செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, நம்ம ஏரியாவுக்கு ஒரு டாக்டர் வர போறாரு அப்படின்னு ஒரு லாண்ட்ரி கார்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட கோயில வெளியில இருக்க பூக்கட்டுற எல்லைமன் கோவில்ல இருக்க அம்மால இருந்து எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன பண்ணேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் என்னோட எம்பிபிஎஸ் இமீடியட் சீனியர் எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 2 பேருக்கும் அப்ராட் போடுற கான்செப்ட்லாம் இருந்தாலும் அது வேணான்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா நாங்க we are sons of the soil. இந்த மண்ணில் தான் நாங்கள் ஸ்கூல் படித்தோம், இந்த மண்ணில் தான் நாங்கள் வந்து இந்த மண்ணில் தான் கிளினிக் செட் பண்ணோம் சொல்லி பிஜி சேர்ந்த உடனே நாங்கள் எங்கள் கிளினிக் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னோட ப்ராக்டிஸ் வந்து 2004 என் பேஷன்ஸ் தான் என் ஸ்ட்ரென்த்.
ஸோ 1000 லைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபேமிலிஸ்க்கு நான் ஃபேமிலி டாக்டர். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த 15,000 ஃபேமிலி தான் என்னோட பேஷண்ட்ஸ். நான் சிஎஸ்ஐ கல்யாணியில் 10 வருஷம் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இப்போ காவேரியிலையும் அஸ்வி சந்திரா நர்சிங் ஹோம்லையும் என்னோட ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நீங்க எங்க வேணாலும் போயிடுங்க, ஆனா தயவுசெய்து எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு மக்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாண்டேஜ், அப்போ வந்து அந்த பாண்டேஜ் வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே ஓபிடிஸ் வந்து ஈவினிங் ஓபிடிஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ முடிஞ்ச உடனே அப்பா மக்கள் ஃப்ரீ. இப்போ வந்து என்னோட ரொட்டீன் காலைல ஷெட்யூல் டெய்லி ஓபிடிஸ் போறேன். அப்ப டெய்லி ஓபிடிஸ் போகும்போது என்னோட பேஷன்ஸ் வந்து டெய்லி இப்படிதான் டாக்டர் தகடிச்சிட்டாங்க. நீங்க என்ன போனாங்க நம்பிக்கிட்ட மக்கள் இது அந்த மக்கள் சூச்சுரு ஏன்னா எல்லாரும் ஓட் போட்டிருக்காங்க, எல்லாம் எனக்கு ஓட் போட்டுருக்காங்க. பட் இந்த ஷிஃப்ட் ஆஃப் என்டையர் ஏடிஎம்கே ஓட்ஸ், இப்போ நிறைய பேர் ஏடிஎம்கே லீடர்ஸ் டிவிக்கு ஜாயின் பண்றாங்களே, ஆக்சுவலா ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டாங்க. இது வாஸ் கிராஸ் ஷிஃப்ட். 1000 லைட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிற ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்கும் ஸ்ட்ராங்கா, எல்லாமே அப்படியே டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, 2 திராவிட கட்சி பிடிக்காத ஓட்ஸ் அப்புறம் ஸ்விங் ஓட்ஸ் ரெண்டும் சமேட் ஆனனால நீங்க பர்ஃபார்மன்ஸ் யார் ஸ்டிக் பண்ணோன்னு அவங்க 34-33% தான், நாங்க 31-32ல நிக்கிறோம். எங்களால அதை ஓவர் டேக் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த ஷிஃப்ட் நடந்த உடனே இவங்க எல்லாரும் ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் 45,000 பேர் வாக்காளர்கள் என்னோட பேஷன்ஸ் அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்ப நான் அது மீம்ஸை போட்டு விட்டேன். இது அப்ப டக்குனு வருது பாஸ்கெட் அது பயங்கர வைரல் மீம் ஆச்சு. அதோட ஸ்டோரி தான். இப்போ கூட அவங்க வந்து பேஷன்ஸ் வந்து என்னன்னா எங்க வேணாலும் வந்துருவாங்க. பிகாஸ் அவங்களோட நல்லது கெட்டதுல இருந்து அதுதான் நான் தமிழ்நாடோட டிவிடன் ஈகோ சிஸ்டத்தை பத்தி ஈஸியா கொச்சப்படுத்துறாங்களா அவங்க கிட்ட தான் சொல்றேன். இது உங்க ப்ரோக்ராம் முன்னாடி சொல்றேன். இந்த டிவிடன் ஈகோ சிஸ்டம் உருவாக்குனது என்னன்னா, சமூக நீதினால உருவான மருத்துவர்கள் என்னன்னா ஏரியால இருக்கிற இளைஞர்களையும் பெண்களையும் ஏரியா மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு டாக்டர் உருவாக்குன சிஸ்டம். நெவர் ஹேப்பன் எனிவேர். இது வந்து நம்ம இதோட ஸ்ட்ரென்த், நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தோட ஸ்ட்ரென்த், நம்மளோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் இதுன்னா இந்த நரேட்டிவ் தான். நான் சென்னை சிட்டி இமேஜின் ஒரு ரூரல் ஏரியால ஒரு வட்டார ரீதியாக இவனுக்கு அந்த நீட் கொண்டு வந்து திணிக்கிறதும் என்இபி வந்து திணிக்கிறதும் இந்த வட்டார மருத்துவர்களையும் வட்டார பொறியாளர்களையும் பிளாக் தெம் அவுட் ஆஃப் தி சிஸ்டம். இது ஒரு இலைட் கோர்ஸா மாத்துறது வந்து கலைஞர் உடைச்சிட்டே இருந்தார். அந்த இலைட்டிசம் உடைச்சிட்டே இருந்தார். அந்த உடைக்கிறதுனால தான் ரிசர்வேஷன் குவாண்டம் வந்து ப்ரொவைட் பண்ண இன்னர் ரிசர்வேஷன், அருந்ததியர் இன்னர் ரிசர்வேஷன்லாம் சரியான ரெவல்யூஷன். நான் வந்து இந்த சில தலித் லைட்டர்ஸ்லாம் எழுதுவாங்க, என்ன எழுதுவாங்கன்னா ஏதாவது ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பாப்புலேஷன் பத்தி ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி எடுத்து எழுதுவாங்களே. நான் சொல்றேன், எந்த மருத்துவமனைகள்ல வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஈடுபட்ட ஃபேமிலிஸ் வந்து டாக்டர்ஸா உருவாக்கின சிஸ்டம். இந்த ரெவல்யூஷன் வந்து இங்கே நடக்காது, அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது நான் சொன்னல தோழர் கேட்டதுக்கு என்ன கேட்டாருன்னா, ஏன் திமுக மேல அவ்வளவு வெறுப்புணர்ச்சியா அப்படின்னு. வெறுப்புணர்ச்சி இல்ல, இப்படிதான் மாலை போட்டு வரவேற்றே இருந்தாங்க. வீடு ஏரியா இருக்கும்ல, இப்படிதான் டாக்டர் ஒரு ஓட்டு தானே, நாங்க விஜய்க்கு போறோம், நீங்க தான் ஜெயிக்கிறீங்க டாக்டர் ஒரு ஓட்டு. அப்போ மக்கள் பிராக் பண்ணிட்டாங்களால இந்த டியூட். எனக்கு டியூடோட கான்செப்ட் என்னன்னா, அந்த சரத்குமாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இஸ் அ வெல் ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரொம்ப அஃபெக்ஷனேட் ஃபாதர், எல்லாமே இருப்பாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜாலி கேரக்டர். ஆனா கேஸ்ட் வந்தானா ஒரு ஃபேஸ் வந்து அது அழகா ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல கிளவர் டைரக்டர். அதனால இந்த மீம் அது பிராங்க் பண்ணது, மீம் பிராங்க் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை வரல, மக்கள் பிராங்க் பண்ணிட்டாங்க. இது காலத்தும் ஏன்ச்சுனா இந்த சந்தானமோட ஜோக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் ஒன்ட் பி a very intellectual காமெடியா இருக்காது, பட் அவரோட கமெண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்பேன். அதோ லொலு சபால இருந்தே ரெகுலரா பாப்பேன் நான் லொலு சபால. ஸோ அப்போ அந்த நரேட்டிவ் வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த ஞாபகம் வந்தது. ஸோ என்னன்னா, பார்ட்டிக்கான ரீவேம்ப்க்கு ஏதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஏதாவது கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும் சொல்லிட்டு சும்மா ரேண்டமா இது நீம் இது இவ்வளவு வைரல் ஆக எதிர்பார்க்கல நான்.
கோர்ஸ் கரெக்ஷன் பார்ட் 2. விஷயம் திமுகல என்னன்னா, எங்க அப்பா சின்ன வயசுல வந்து பொங்கல் அப்போ இல்ல எங்களோட பிறந்தநாள் அப்போ வந்து கலைஞர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கணும்னு நினைப்பார். ஸோ டிவிடெண்ட் ஈகோசிஸ்டம் வி செலிப்ரேட் ஆர் லீடர்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. அப்போ வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது அப்படிதான் என்ட்ரி, தே இன்ட்ரடியூஸ் த லீடர்ஸ். ஆமா, நாங்கள் குடும்ப கட்சி தான், வாரிசு அரசியல் தான் எங்களோட சர்வேலுக்கான விஷயம்னா, இது வந்து லீடர்ஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்போ தென்றலோட பிறந்தநாள் அப்போ வந்து தென்றலுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போறேன் அவங்க. ஏன்னா இவர் வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் அறிவு திருவிழா நிகழ்ச்சி அப்ப கவின் பார்த்துட்டாரு. அப்ப தென்றல் சொன்னாங்க, அப்ப அவன் மட்டும் பார்த்துட்டான், நான் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் விஷ் பண்ணாங்க. அப்போ அவங்க பர்த்டே விஷஸ்க்காக வாங்க போனாங்க. ஸோ திமுக தலைமைகள் வந்து அண்ணா அப்படி இந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் போட்டாருன்னா, திமுக தொண்டர்கள் என்ன வேணா ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ்ல இருக்கலாம், ஆனா திமுக தலைமையை நோக்க போகும்போது நீ ஒரு ரேஷனலிஸ்டா தான் இருக்க முடியும். நீ வந்து ஜாதி அட்டவணை தான் இருக்க முடியும். நீ வந்து மத சார்பின்மை கொள்கை இயல்பா இருக்கணும், நீ நடிக்க முடியாது. யூ காட் டு பி ரியல் ஃபார் தட். ஓப்பனா நான் ஒரு ஏத்திஸ்ட்னு டிக்ளேர் பண்ணுவேன், வெரி ஓப்பன் அபவுட் இட். அப்புறம் நான் ஒரு ஜாதி அற்றவன் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ஈக்வி டிஸ்டன்ஸ் டு ஆல் கம்யூனிட்டிஸ். ஐ கான்ட் டேக் ஒன் கம்யூனிட்டி அஸ் அட்வான்டேஜஸ். ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கு, ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குன்னு அதை நம்ப மாட்டாங்க. அது மாதிரி யாராவது ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க திமுக தலைமை ஆக முடியாது. அதான் பேர் எங்க அண்ணா இந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உருவாக்குனது. ஸோ இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷனா மக்கள் அவருக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே திமுக வந்து எதிர்கட்சியில அமர்ந்து அவங்கள மெட்டலை ப்ரூவ் பண்றது தான். ஸோ டைம் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். சார் ஆனா பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சிருக்கீங்களா சார் நீங்க? இது ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷனா உதயநிதி சார் இருக்காரு, இந்த பக்கம் முதலமைச்சரா விஜய் அவர்கள் இருக்காங்க. நல்ல வேலை அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய இருந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸ்டாலின் சார் வந்து ஜெயிக்காம போயிட்டாரு. இது நீங்க பெரியார் அனுமானங்கள் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, அப்படி இருக்கீங்க இப்படின்னு. பெர்ஸ்பெக்டிவ் பேசுற ஆளே கிடையாது பாரு, ரியாலிட்டி பேசுற ஆளு. இப்படி இருந்திருக்குமா அப்படியா இருந்திருக்குமான்னு. சப்போஸ் கொளத்தூர் மக்கள் தலைவரை ஜெயிக்க வச்சிருந்தானா அவர் போய் வந்திருப்பாருமா. லெட் இஸ் பி பிராக்டிகல் அபவுட் இட். பர்செப்ஷன், நம்ம இந்த பர்செப்ஷன் தானே ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படியா இருக்கும் அப்படியே இருக்குமோ. விஜயனா இறங்கி கத்தி மாதிரி விவசாயிகள் பிரச்சனை சால்வ் பண்ணா அன்னைக்கு கீழாநெல்லி கீரையோட போராடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இன்டர்வியூல ஜேம்ஸ் வசந்தன் சார் சொல்லிருப்பாரு, நல்ல வேலை அவர் தோத்ததே நல்லதா போச்சு, ஏன்னா அவருடைய அனுபவம். அதாம்மா, நல்லதா போச்சோ இது போச்சோ பீப்புள் வர்டிக்டர் அப்ப எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு 5 years மக்கள் லீவ் கொடுத்துட்டாங்க நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் வந்து ஜெயசிரி சாரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணிருக்காங்க 1000 inch மக்கள், ரைட்? சோ நம்ம ஆஃப்டர் டிஃபீட் என்ன வேணா நீங்க பர்சீவ் பண்ணிக்கலாம். டெமோக்ரஸியோட பியூட்டியோ அன்சர்டனிட்டி தானேமா. சொல்லாதீங்க, நம்ம அவங்க கூட பேசாம விட்டுட்டோம். இது ரொம்ப நாள் முன்னாடி அறிவித்திருவிழா இல்ல, இது வந்து அறிவித்திருவிழால வந்து இளைஞர் சில என்ன பண்ண இளம் பேச்சாளருக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருந்தாரு. இளம் பேச்சாளர்களை வந்து உருவாக்குறத ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எனக்கு பகுத்தறிவு தான் கருத்துக்கள் தான் டாபிக். நான் வேண்டிய செலக்ட் பண்ணுவேன், அதுல பேசுறேன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பகுத்தறிவு சிந்தனைகள் பகுத்தறிவு கருத்துக்கள் பேசிட்டு இதுவும் ஒரு பகுத்தறிவு தான் சொல்லி. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அது ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்க கூடாது. எம்ஜிஆர் கலைஞர் பைனரி அப்படிதான் உருவாச்சு. ஸ்கிரீன்ல நம்பியாருன்னா ரியாலிட்டியில கலைஞர்னு அந்த நெரேட்டிவ் வந்து சூப்பர்பா அந்த டீம் எம்ஜிஆர் ஒர்க் பண்ண டீம் வந்து இம்ப்ளான் பண்ணிட்டான். இந்த டீம் எங்க சார் இருக்காங்க, நமக்கு கிடைக்கல. சோ அதே நெரேட்டிவ் தானே. நீங்க தலைவரையும் நீங்க வந்து எங்களோட இளைஞரணி செல்லாலையும் ஒரு வில்லன் நெரேட்டிவா ஆக்கிடாதீங்க. தம்பிங்க கிட்ட டாட் என்கேஜ் வித் தெம். என்கேஜ் பண்ணாம விட்டது நம்ம தவறு. நம்ம லாங்குவேஜை மாத்தணும், நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணணும். யார் நம்ம பசங்க தானே அவங்க, ஒய் வாண்ட் டு அவங்கள வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப வந்து யாரும் சொல்ல, அந்த ஃப்ரீடம் தான் திமுக. இப்ப நான் இந்த இவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கேன் கேட்பாங்க, ஆனா அந்த அந்த ஃப்ரீடம் எப்போதும் இருக்கும் திமுகல. அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் திமுகல நீங்க வந்து பகுத்தறிவு பேசி இருக்கலாம், நீங்க வந்து மத சார்பின்மை கொள்கை பேசியிருக்கலாம், சமூக நீதி பேசி இருக்கலாம். திமுகல அந்த ஸ்பேஸ் எப்போதும் இஸ் தேர். அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா நான் வந்து நேரம் உங்களுக்கு டிஎம்கே யாராவது பேசிட்டு இருக்க மாட்டேன்.
இந்த ஸ்பீச் ஆக்சுவலி விஜய் அக்னாலேஜ் பண்ணாரு பாத்தீங்களா? நமக்காக ஒரு குரல் இல்ல, அவரே ராங்கா பர்சீவ் பண்ணாரு. நானும் சொன்னேன், நீங்க தான்ப்பா ஆனஸ் எடுத்துட்டு நீங்க தான் உங்க பசங்களை டிஃபெண்ட் பண்ணிருக்கணும். நீங்க டிஃபெண்ட் பண்ண தவறிட்டீங்க. ரேட்லைசேஷன். இப்போ விஜய் வந்து என்னோட கொல்லுப்பாட்டி கடலூர் அஞ்சலி அம்மால கோட் பண்ணி அவரோட சொந்தக்காரர் அங்க இருக்கிறாரு, அவர் ஆதரவா பேசல. நீங்க அவங்களோட என்கேஜ் பண்ணீங்கன்னா யார் உண்மையான ஹீரோஸ், யார் உண்மையா இல்லாத ஹீரோஸ், யாரு சூடோ ஹீரோஸ்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அதை சொன்னேன். இன்ஃபேக்ட் அவர் brought him down. உங்க இமேஜுக்கும் உங்க ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்க பேசதான் இன்ட்ராக்ட் பண்ணதான் ஆகும். மக்கள் என்ன டிசைன் இல்ல டாக்டர், நாங்க வந்து சிஎம் அவர் உட்கார வச்சு அப்பதான் நாங்க முடிவு பண்றோம்ட்டாங்க. தேங்க்யூ சார். இந்த ஒரு மொட்டமாடி பாலிடிக்ஸ்ல இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.